கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இலக்கிய களம் 502வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமாகிறது. தமிழ்தாய் வாழ்த்தை திருமதி செல்வராணி யோகராஜ் அவர்கள் ஆடுவார். நன்றி திருமதி செல்வராணி யோகராஜ் அவர்களே. இன்றைய இந்த இலக்கிய களத்திலே உரைஞராக வந்திருக்கின்ற தமிழ்மணி காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை செவிமடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற மதிப்புமிக்க தமிழ் சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, இலக்கிய ஆர்வர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த தலைப்பு சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள் என்கின்ற ஒரு தலைப்பு. சங்க இலக்கியத்திலே கல்வி சிந்தனைகள் என்ற அந்த தலைப்பின் ஊடாக பண்டை தமிழ் சமூகத்திலே எவ்வாறான கல்வி சிந்தனைகள் எங்களிடம் நிலை பெற்றிருந்தது என்பது தொடர்பான பல கருத்துக்களை இலக்கிய ஆதாரங்களுடன் முன்வைப்பது என்கின்ற ஒரு முனைப்பில் எங்களுடைய பேச்சாளர் இங்கே வந்திருக்கிறார். நான் பேச்சாளருடைய அந்த பகுதிக்குள் நான் நுழைவது இலக்கிய களம் பேச்சில் அவ்வளவு சிறப்பானது அல்ல. என்றால் அவருக்கான சந்தர்ப்பத்தை சரியான இடத்துல வழங்க வேண்டும். நாங்கள் உரையாடல் அல்லது கலந்துரையாடல் நிகழ்கிற நேரத்தில் நாங்கள் அது சம்பந்தமாக வேறு ஏதாவது பேசிக்கொள்ளலாம். ஆனால் இந்த சங்க இலக்கியத்தின் மீதான ஒரு ஆர்வம் உள்ள ஒரு இன்ற வரைக்கும் நான் மாணவனாகத்தான் இருக்கின்றேன். சங்க இலக்கியத்தில் நாங்கள் பல்கலைக்கழகங்களில் சங்க இலக்கியம் கற்க தொடங்கிய காலத்திலே இருந்து கற்பிக்கின்ற 30-40 வருட அனுபவங்களில் இருந்து இன்று வரைக்கும் சங்க இலக்கியம் எனக்கு வாசிக்க புதிய அனுபவங்களை சங்க இலக்கியம் எனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது எங்களுடைய ஒரு பெரிய பொக்கிஷம். உண்மையிலே இந்த சங்க இலக்கியங்கள் முழுமையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தொகுப்பித்தோன் என்கின்ற ஒரு மரபின் அடிப்படையில் எங்களுக்கு சங்க இலக்கியங்கள் கிடைத்தது. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் புலவர்கள், பாணர்கள், கூத்தர்கள், விரலிகள் மற்றும் புலவர்கள் பாடி விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பின்னாட்களில் தான் அது தொகுப்புமைத்து நடந்தது. குறிப்பாக பாண்டிய அரசு, சோழ அரசும் சேர அரசும் ஏதோ விதத்தில் கருத்து கொண்டு கூடுதலாக பாண்டிய அரசுகள் தான் அதுக்குள்ள மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தொகுக்கள். அப்போ சங்க பாடல்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, தொகுப்பித்தோன் மரபு என்று சொல்லி ஒன்று. இப்போ சங்க பாடல்களில் தொகைப்பாடல்களை தொகுதி என்றுதான் சொல்றோம், சங்க தொகை நூல்கள் என்றுதான் சொல்றோம். ஏன் தொகை நூல்கள் என்று சொல்லி சொல்றோம் சொன்னால் அவை தொகுக்கப்பட்ட காரணத்தினால தொகை நூல்கள் என்றுதான். அகம் சார்ந்து 1200 பாடல்கள் தேடுகிற நேரத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ அகம் சார்ந்து வந்த 1200 பாடல்களையும் பிறகு தொகுத்தவர்கள் அதை ஒரு ஒழுங்குபடுத்தினார்கள். வகுத்தல் தொகுத்தல் என்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் அதை ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்குபடுத்துகிற நேரத்தில் தான் சிறிய பாடல்களை குறுந்தொகை என்றும், ஒரு இடையளவிலான பாடல்களை நற்றிணை என்றும்,
நீண்ட பாடல்களை 32 அடி 31 அடி வரை உயர்ந்த நீண்ட பாடல்களை நெடுந்தொகை என்றும் அது அமைத்துக் கொண்டார்கள். அங்கே பேதம் இல்லை. அளவு அடியை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அது பாடப்பட்ட முறைமை இருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக பின்னால வந்தவர்கள் அது சம்பந்தமான வேறு வேறு விதமான கருத்து நிலைகளுக்கு வைக்கிறார். அப்ப பொதுவான ஒரு கேள்வி, இப்ப இந்த தொகுத்தவர்கள் வந்திருக்காரு, தொகுக்கிற நேரத்தில் என்ன மாதிரியான அரசியல் இருந்திருக்கும்? தொகுக்கிற நேரத்திலே எவ்வாறான வேறு வேறு கருத்து நிலையை சார்ந்த பிரச்சனை நடந்திருக்கும்? அதனால சங்கப்பாடல்கள் எங்களுக்கு தொகுத்து தந்த இன்றைய கையில் இருக்கிற சங்கப்பாடல்கள் எல்லாம் ஒரு முழுமையான திரட்சியா என்ற ஒரு வினா எங்களுக்குள்ள இருக்கு. விடுபட்ட இவ்வளவு தூரம் என்ற ஒரு வினா இன்றைக்கு இருக்கு. ஆகவே ஆனால் கையளிக்கப்பட்ட சங்க இலக்கியங்கள், கையளிக்கப்பட்ட சங்க இலக்கியங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் பேசுகிறோம். இப்ப சங்க இலக்கியங்களை பார்த்த முறைமை என்பது பல்வேறு தளங்களில் வந்திருக்கிறது. அதாவது சங்க இலக்கியங்கள் சம்பந்தமான அறியாத ஒரு காலகட்டத்தில் அது கற்பனையாக சங்க இலக்கியங்கள் பற்றி பேசப்பட்டது. பின்பு சங்க இலக்கியங்கள் அச்சுவாகனம் வேணும். அச்சுவாகனம் வேறுவதற்கு பிற்பாடு இவ்வாறு சிறப்பான ஒரு இலக்கிய முறைமை ஒன்று எங்களிடம் இருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் எல்லோரும் தன்முனைப்பு கொள்கையில எங்களை விட மிக சிறந்த ஒரு வாழ்முறை உடையவர்கள் இல்லை, எங்களை விட சிறந்த போரியல் தன்மை கொண்டவர்கள் இல்லை, எங்களை விட மிக சிறந்த அரசியல் அறிஞர்கள் இல்லை என்ற ஒரு கருத்து நிலையில தன்முனைப்பு கொள்கை என்ற அடிப்படையில சங்க இலக்கியங்களை நாங்கள் பார்த்தோம். அதன் பிற்பாடு சங்க இலக்கியங்களை அழகாக வெளிப்படுத்துகிற ஒரு முறைமை, ரசன முறையில சங்க இலக்கியங்களை பார்க்கிற ஒரு முறைமை வந்து சேர்ந்தது. பிறகு பல்கலைக்கழகங்கள்ல அது வருகிற நேரத்துல அதை ஒப்பீட்டு அடிப்படையில பார்க்கிற முறைமை வந்து சேர்ந்தது. அதை மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில பார்க்கிற முறைமை வந்து இப்படி, அதாவது ஐடியாலஜிக்கல் பேஸ்களால அப்ளை பண்ணி பார்க்கிற முறை வந்து சங்க இலக்கியங்களை பார்க்கிற முறைமை அது வேற 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 தளங்களுக்குள்ள வந்தது. பிறகு நாங்கள் சங்க இலக்கியங்களை அப்படி உறுதி எடுக்கிறோம். கல்விக் கொள்கைகள், வாழ்வியல் கொள்கைகள், அரசியல் கொள்கைகள், அரசியல் உருவாக்கம், அன்பின் அந்தனை கொள்கைகள், இப்படி என்று சொல்லி உரிவு எடுத்து சங்க இலக்கியங்களை இன்று வரைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது ஐடியாலஜிக்கல் பேசுகளால பேசுகிறோம், ரசன முறைமைகளால பேசுகிறோம், பல்வேறு விதமான கருத்துக்களை பேசுகிறோம். அது மாத்திரமில்லை, எங்களிடம் இவ்வாறான ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது என்கின்ற ஒரு கருத்து நிலையை நாங்கள் முன்வைக்கிறோம். அப்ப அப்படியான ஒரு சூழலில தான் நாங்கள் சங்க இலக்கியத்துக்குள்ள கல்விக் கொள்கைகள், கல்வி கருத்து நிலைகள் என்கின்ற ஒரு ஒரு தளத்துக்கு வருகிறோம். ஆகவே இன்றைய இந்த உரை அந்த பெரிய தொகுப்பு முறைமைகள்ல இருந்து ஒரு தனித்துவமான ஒரு பகுதியை தெரிவு செய்து இன்றைக்கு சங்க இலக்கியத்தில் கல்வி கொள்கைகள், கல்வி தொடர்பான சிந்தனைகள் தொடர்பான ஒரு உரையை இங்கே நண்பர் பத்மானந்தன் அவர்கள் ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உரையை ஆற்றுவதற்கு மிகுந்த தகுதி உடையவர் என்பதும் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்னென்றால் அவர் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் தான் கூடுதலாக தன்னுடைய அவர் ஒரு பட்டதாரி, விஞ்ஞான பட்டதாரி, ஆனால் அதே நேரத்தில் தமிழ் சார்ந்தவர் இயங்கி கொண்டிருந்தவர். ஒரு ஆசிரியத்துவம் அவர்கள் இருக்கிறது, நிர்வாக முறைமை அவர்கள் இருக்கிறது. அது தவிர அவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனாக அவர் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார். அதுவும் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு முறைமையின் அடிப்படையில் அவர் எழுதுகிறார். அவருடைய எழுத்துக்களை நான் தீவிரமான வாசகன் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். இந்த வாசகர் என்று சொல்லுகிற வட்டத்தில் நான் அவருடைய அந்த எழுத்துக்களில் நான் பார்க்கிறதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய பண்பாட்டு கோலங்களை பதிவு செய்வது என்றது மாத்திரமல்ல, இந்த பண்பாட்டு கோலங்கள் எவ்வாறு எங்களுடைய பண்டைய வாழ்வியல் முறையிலையும் இலக்கிய முறைமையிலையும் இருந்திருக்கிறது, அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை அவர் தன்னுடைய பதிவுகளில, தன்னுடைய புனைவுகளில அவர் அளவுக்கு அதிகமாக பேசியிருக்கிறார். ஆகவே தமிழியல் குலத்தில், குறிப்பாக பண்டை தமிழ் இலக்கியமான சங்க இலக்கிய குலத்தில அவருக்கு அவருடைய எழுத்துக்களின் வழியை நான் அறிகிறேன், நிறைய புலமைத்துவமும் ஆளுமையும் இருக்கிறது. ஆகவே அந்த புலமைத்துவமும் ஆளுமையும் உள்ள ஒருவர் இன்றைக்கு இந்த உரையை நிகழ்த்த இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அவருடைய அந்த உரையை கேட்பதற்கு மிகுந்த ஆவலுடன் இருக்கிறோம். நண்பர் பத்மானந்தன் அவர்களை, காரைக்கவி பத்மானந்தன் அவர்களை, தமிழ் மாமணி காரைக்கவி
பத்மானந்தன் அவர்களை இந்த உரையாற்றுமாறு உங்கள் சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய அன்பிற்குரிய பேராசிரியர் தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் அவர்கள் உட்பட உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும், நான் அந்த நேரத்துக்கு வரவில்லை. அது ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. இந்த கல்வியல் கல்லூரிகளினுடைய பாடவிதானங்களை மறுசீரமைக்கிற ஒரு முக்கியமான பணியிலே நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த பாடவிதானத்திலே நாங்கள் டீச்சிங் ரீடிங் என்ற ஒரு புதிய பகுதியை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். என்றால் வாசிப்பு இப்போ குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ அதை பாடசாலை மட்டத்திலேருந்து உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஆசிரியர்களிடம் தொடங்க வேண்டும். ஆசிரியரிடம் தொடங்குவதாக இருந்தால் அது முறைமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ டீச்சிங் ரீடிங் என்ற ஒரு பகுதியை நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த கரிக்குலத்தை மீளாய்வு செய்து நேற்று மாலை அந்த கவுன்சில் கூட்டம் நடந்தது. அதிலே அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். சில திருத்தங்கள், அந்த திருத்தங்கள் இப்போதான் நான் செய்து அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் என்றால் செய்ய வேண்டி இருந்தது. அந்த பாடல்தானே நாங்கள் இந்த வருஷம் 3 கல்வியல் கல்லூரிகளிலே அதை பரீட்சாத்தமாக செய்யிருக்கோம். யாழ்ப்பாணம், வயம்ப, காப்பிட்டிகம் 3 மொழிகளிலே, ஆங்கிலம், சிங்களம், தமிழ் செய்து முடித்த பிற்பாடு 2028ஆம் ஆண்டு 20 கல்வியல் கல்லூரிகளிலும் உண்மையிலேயே என்னுடைய நோக்கம் இருந்தது ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு அந்த அறிவை கொடுக்கணும். பிரதமர் அவர்கள் இல்லை, அது எல்லா ஆசிரியர்களுக்கும் போகணும்னு விரும்பிய காரணத்தினால நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதால கொஞ்சம் சுணங்கி விட்டது. அதுக்காக என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் எங்களுடைய அந்த தலையங்கத்துக்குள்ளே போகலாம். சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள். எங்களுடைய இந்த சங்க காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் 500 கிறிஸ்துவுக்கு பின் 200 வரை வரையறுத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், முச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 வகையான சங்கங்கள் இருந்ததாகவும், இறைவனை சங்கத்தில் இருந்ததாக எல்லாம் பாடல் இருக்கிறது. அவருடைய பாடல் எல்லாம் பாடியதாக எல்லாம் இருக்கிறது. இந்த சங்க காலத்திலே வந்த அந்த இலக்கியங்கள் சங்க காலத்திலும், இந்த 3 சங்க காலத்திலும் அல்லது அதற்கு முன்னரும் இருந்த தமிழர்களுடைய வாழ்வியல் பற்றி, பண்பாட்டியல் பற்றி, வரலாறு பற்றி, பொருளியல் பற்றி, அரசியல் பற்றி எல்லாம் பேசுகிறார். அதை பார்க்கிற போது அந்த காலத்திலே இருந்த ஏனைய நாகரிகங்கள், எங்களது தெந்த நாகரிகங்கள், கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், எகிப்து நாகரிகம், இங்காலே சீன நாகரிகம், வட இந்தியாவுக்கு வந்தால் நாங்கள் மௌரிய, குப்த நாகரிகங்கள் என்று பார்க்கிற அந்த நாகரிகங்களோட ஒப்பிடுகிற போது இந்த தமிழர்களுடைய நாகரிகம் என்பது அதற்கு சற்றும் குறைவில்லாததாக அல்லது சற்று மேம்பட்டதாக இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், மெய்யியல் அறிஞர்கள், மானுடவியலாளர்கள் எல்லோருமே நிறுவி இருக்கிறார்கள். அதை நிறுவியவர்களே பெரும்பாலானவர்கள் மேலை தேசர்கள். எவ்வளவு மேலை தேசர்கள் சொன்ன விற்பாடு எங்களுக்கு அதில் தெரியும், உங்கள்ட்ட இப்படி எல்லாம் இருந்தது என்று சொல்லி. அதுவரை நாங்கள் அதை பற்றி யோசிப்பதில்லை. அதை நிறுவி இருக்கிறார்கள். அப்ப இந்த சங்க காலத்திலே அந்த தமிழர்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, பண்பாட்டியல் ரீதியாக மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளிலே போய் தமிழுடைய அந்த பண்பாட்டியல் விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சமூகம்
இவ்வாறு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறது என்றால் அங்கே 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று அறிவு. அறிவு கட்டாயம் தேவை. எங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது தெரியும். அறிவு தேவை, நாலேஜ் என்று சொல்லுவோம். அடுத்தது திறன்கள் தேவை, ஸ்கில் என்று சொல்லுவோம். சில அறிவு இருக்கிற ஆட்களுக்கு திறன் இருக்கவே இல்லை. சிலர்கிட்ட திறன் இருக்கும், அறிவு இருக்காது. ஆனால் அறிவு, திறன் இது தேவை, ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். இதோட இன்னொரு இருக்கிறது அந்த மனப்பாங்கு, ஆட்டிடியூட். அப்ப ஒரு அறிவு, திறன், மனப்பாங்கு என்ற இந்த 3ம் சிறப்பாக இருக்கிற ஒரு சமூகம் தான் நன்றாக இருக்க முடியும். அதுதான் உண்மை. அதனாலதான் எங்களுடைய கலை திட்டங்களை எடுத்து பார்த்தால், எங்களுடைய இலங்கையிலே நாங்கள் விட்டிருக்கிற அந்த கலை திட்டங்களை எடுத்து பார்த்தால் அது சொல்ற விஷயம் பொருத்தமானதும் போதுமானதும், adequate and appropriate, பொருத்தமானதும் போதுமானதுமான அறிவு, திறன், மனப்பாங்கை உருவாக்குதல். அதுதான் எங்களுடைய கலை திட்டத்தினுடைய நோக்கம். அப்ப கல்வியினுடைய நோக்கம் என்பது அதுதான், பொருத்தமானதும் போதுமானதுமான அறிவையும் திறனையும் மனப்பாங்கையும் கொண்டு வருவது. அது கல்வி சம்பந்தமான பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட, விளக்கங்களை சொன்னாலும் கூட, இதுதான் அந்த கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப சங்க காலத்திலே இருந்த அந்த கல்வி முறைமை, அது பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்ற, பல்வேறு அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். சங்ககால தமிழர் வாழ்வியை பற்றி பேசி அத்தனை பேராசிரியர், எங்களுடைய வித்யானந்தன் பேராசிரியர் சிவத்தம்பி உட்பட இவை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கின்றன, பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்திருக்கின்றன. ஒரு பாட்டு, எனக்கு அந்த பொன்முடிய ஒரு பாட்டு என்னுடைய அறிவுக்கு வந்தது. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. பொன்முடியா சொல்ற, சிம்பிளா சொல்ற, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்ற. நாங்க சொல்றோம் என்ன, தந்தையோடு கல்விவோம், தாயோடு அரசு வேவோம் என்று சொல்றோம். எங்களுடைய பண்பாட்டுகள் அது அப்படி நாங்கள் அப்படி ஒரு வரையறுத்து வச்சிருக்கிறோம். அப்ப ஒருவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா அதுதான் அந்த கல்வியினுடைய நோக்கம். அப்ப சான்றோன் முந்தி என்னட்ட தயவு செய்து, இப்ப நாங்கெல்லாம் இப்ப நிறைய பெண் உரிமை அதுல பற்றி கேட்கிறோம். சில அந்த காலத்துல சில சொற்கள் பெண்பால குறிக்கிறதா இருக்க இல்லை. சான்றோன் அப்படிதான் இருந்திருக்கு. மன்னன், அந்தணன், புலவன் என்றுதான் இருந்திருக்கு. அது தனியா ஆண்களை குறிப்பதல்ல, எல்லாரையும் குறிக்கிற சொல். வேணுமிட நாங்கள் ஒரு இல்ல போட்டுக் கொள்வோம், சான்றோள், புலவள், மன்னள் என்று போட்டுக் கொள்வோம். அப்ப பொன்னுடைய சொல்ற சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்றால், இந்த ஒரு பிள்ளையை சான்றோன் ஆக்குவது, அது எப்படி ஆக்கலாம்? சான்றோனா கல்வி மூலம் தான் ஆக்கலாம். இதுதான் எங்களுடைய அந்த சங்க காலத்திலே இருந்த அந்த கல்வியினுடைய நோக்கம். அப்ப சான்றோன் என்று நாங்க பார்த்தா எங்களுடைய அகராதிகள்ல விளக்கம் இருக்கு. என்ன? கல்வி கேள்விகளில் சிறந்தவன், நல்ல பண்பு உள்ளவன், நல்ல நடத்தை உள்ளவன், நல்ல அறிவுள்ளவன் என்று சொல்லப்படுது. ஆனா சான்றோன் என்று சொன்னா, பதிற்று பத்துல 2ஆம் பத்துல இமயவரம்பன் நெடுஞ்செருளாதனை பற்றி குமட்டூர் கண்ணனார் சொல்றார். எழுமுடி கெளி ஈய திருஞவர் அகலத்து நோன்புரி தடக்கை சான்றோர் மெய்மறை. அங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, சான்றோன் என்றால் வீரன் என்றும் சொல்ற. அப்ப சுருக்கமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, சான்றோன் என்றா என்ன இருக்கணும்? அறிவிருக்க வேண்டும், நல்ல ஒழுக்க விழுமியங்களான அந்த பண்பிருக்க வேண்டும். அடுத்த இருக்கணும் வீரம், அது திறன். அப்ப நாங்க எங்களுடைய அந்த மாடர்ன் கான்செப்டோட சேர்த்து பார்த்தோம்னா, சான்றோன் என்றவன் என்றா யார்? அறிவு, நல்ல மனப்பாங்கு,
நல்ல மனப்பாங்குக்கு வந்தால் நல்ல நடத்தை நல்ல ஒழுக்க விழுமியங்கள் வரும். அதோட திறன், அந்த தன்னுடைய தன்னை நிலைநிறுத்தக்கூடிய சமூகத்தை காக்கக்கூடிய திறன் இருக்கிறது சான்றோன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இனிமேல் சான்றோன் என்று சொன்ன சண்டிகரையும் சான்றோன் என்று சொல்லலாமே. நவநதிரி அண்ணன் இது அவர் குமட்டூர் கண்ணனர் சான்றோன் என்றால் அப்படி சொல்கிறார். அப்ப ஒரு சான்றோன் என்று சொன்னால் அவனிடம் அறிவு இருக்க வேணும், திறன் இருக்க வேணும், மனப்பான்மை இருக்க வேணும். அப்ப பொன்னுடையார் சொல்ற மாதிரி இந்த மூன்றும் உள்ள ஒருவனை சான்றோனை உருவாக்குகின்ற நோக்கத்தை கொண்டதாக இன்றைக்கு எப்படி கல்வி இருக்கோ அப்படித்தான் அன்றைக்கு வந்த கல்வியினுடைய நோக்கம் இருந்தது. இதுதான் சங்க காலத்தில் இருந்த அந்த அந்த கல்வியினுடைய நோக்கம். நான் சொல்ல போற விஷயங்களுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு முறையும் சங்க பாடலில் சொல்லி கொண்டு வந்த நாளைக்கு நேரம் வரையும் பேச வேண்டி வரும். அதனால நான் இந்த எப்படி ஒரு 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 ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வர நாடு பார்க்கிறேன். எங்களுடைய அந்த காலத்தில் இருந்த அந்த கல்வி சிந்தனைகள், இப்ப அந்த காலத்தில் இருந்த அந்த கல்வியினுடைய பகுதிகளை அல்ல உறுப்புகள் அல்ல கம்போனன்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மொழிக்கல்வி இருந்தது. தமிழ் மொழிதான் அந்த நேரம் ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, கற்றல் கற்பித்தல் மொழியாக இருந்தபடியால மொழிக்கல்வி மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. அதனூடாக இலக்கண இலக்கியங்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடந்திருக்கு. மொழிக்கல்வி எண் படிப்பித்திருக்கிறார்கள். எண் மிக முக்கியமான ஒன்று. அதனால் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்றெல்லாம் அந்த சொற்றொடர்கள் வந்தது. அடுத்ததாக வேதக்கல்வி இருந்திருக்கிறது. வேதங்கள் அந்த மறைகள் சம்பந்தமான கல்வியும் இருந்திருக்கிறது. இன்னொரு விதமான கல்வி இருந்திருக்கிறது அறக்கல்வி. இந்த சங்ககாலம் சார்ந்த தமிழர்களுடைய வாழ்வு, அது என்னுடைய சங்க இலக்கியங்கள் அறம்புறம் என்று பேராசிரியர் ரெண்டு பேசினாலும் கூட அந்த வாழ்வு அறம் சார்ந்ததாக, அது அகமாக இருந்தாலும் சரி புறமாக இருந்தாலும் சரி அறம் சார்ந்தபடியால அப்போ உள்ள அந்த கல்வியினுடைய பகுதிகளுக்குள்ளே அறக்கல்வி இருந்திருக்கிறது. அதே போல தொழிற்கல்வி இருந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 5 நிலங்களுக்கும் 5 விதமான தொழில்கள் இருந்தன. இப்ப மருதத்திலே இருக்கிறவர்களுடைய தொழில் உழவு தொழில், பயிற்சிகை, விலங்கு வேளாண். குறிஞ்சியிலே இருக்கிறவர்களுடைய தொழில் தேர்ந்தெடுக்கிறது, வேட்டையாடுறது. முல்லை நிலத்திலே இருக்கிறவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது, உப்பு உற்பத்தி, கருவாடு உற்பத்தி, அது சம்பந்தமான தொழில். அப்படியே காடு சார்ந்த பகுதிகளில் இருந்தவர்கள் ஆடு மாடு வளர்க்கிற வேலைகள் இருந்தார்கள். பாலையில மட்டும் எங்களை போல கொஞ்சம் பேர் தொழில் செய்யும் களவு. அப்ப ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான மிக முக்கியமான தொழில் இருந்தது. அந்த தொழிலை பயிற்றுவிக்கின்ற ஒரு முறை இருந்தது. அப்ப நாங்கள் இப்ப சொல்ற அந்த வொகேஷனல் ட்ரைனிங், வொகேஷனல் எஜுகேஷன் என்று சொல்லுற அந்த தொழிற்கல்வி அப்ப இருந்திருக்கிறது. இப்ப ஒரு உழவன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி உழவு செய்கிறது, எப்படி சால் போடுறது, எப்படி வரம்பு கட்டுறது, எப்படி நாத்து நடுறது, எப்படி அரி வெட்டுறது, எப்படி சூடடிக்கிறது, எப்படி நெல்லை பாதுகாக்கிறத கற்றுக் கொடுக்காமல் விட்டால் அந்த திறன்கள் கடத்தப்பட மாட்டார். அப்ப ஒரு தொழிற்கல்வி அங்கே இருந்திருக்கிறது. இன்னொரு விதமான கல்வி பேராசிரியர் பாணர்கள் உரளியை பற்றி எல்லாம் பேசினார்கள். கலை கல்வி இருந்தது. கலை சார்ந்த கல்வி, நடனம், நாட்டியம், இசை, சோதிடம், வானியல் போன்ற கலைகளை, சிற்பம், ஓவியம் போன்ற கலைகளை கற்பிக்கின்ற கலைக்கல்வியில தான் நாங்கள் இப்ப
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறோம். அதை விட இன்னொரு மிக முக்கியமான கல்வி இருந்தது. நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற அந்த மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாக முறை சார்ந்த, அரச முறை சார்ந்த கல்வி, அரச குலத்தை அல்லது அந்த உயர் அந்த அதிகார வர்க்கத்துக்கான ஒரு கல்வி என்று சொல்லி அந்த காலத்திலே, சங்க காலத்திலே இந்த கல்வியினுடைய பகுதிகள் எல்லாம் இருந்து அது தொடர்பான நிறைய பாடல்கள் எங்களுடைய 8 தொகை 10 பாடலே நிறைய எங்களுடைய புலவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அந்த காலத்திலே இருந்த அந்த கல்வியினுடைய பகுதிகள். பார்த்தால் ஆச்சரியம், இன்றைக்கு நாங்கள் எதையெல்லாம் பேசுகிறோம், எங்களோட கல்வியிலே என்ன இருக்க வேணும். மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்ல வேணும், வாழ்க்கை திறன் கல்வி, லைஃப் ஸ்கில்ஸ். அது அந்த நேரம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், தப்பி வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு சொன்ன அந்த லைஃப் ஸ்கில். இன்றைக்கு நாங்கள் அதை பற்றித்தான் மிக ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு இருந்து கலைக்கிற பல விஷயங்கள், அதுக்கு நாங்கள் பல்வேறு குழுக்களை அமைச்சு வாத பிரதிவாதங்கள் செய்தெல்லாம் கலைக்கிற விஷயங்களை எங்களுடைய அந்த நேரம் அதை கதைக்கையில செய்திருக்கலாம். அப்ப இதுதான் அந்த அந்த கல்வியினுடைய பகுதிகளாக இருந்தது. அப்ப பாடப்பிறப்புகளை நான் திரும்ப அதை விஷயத்தை நான் சொல்றேன். பாடப்பிறப்பு என்று பார்த்தால் எண்ணும் எழுத்தும் இருந்திருக்கிறது மிக முக்கியமாக. இப்போ நாங்களே தான் நியூமரசி லிட்ரஸி தானே கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட எங்களால் சரியான முறையில் ஆரம்ப பிரிவில் எண்ணையும் எழுத்தையும் கற்பிக்க முடியாமல் இருக்கிறது, பிள்ளைகளால் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது சம்பந்தமான பல விஷயங்கள் நடக்குது. அப்ப அந்த பாடப்பிறப்புகள் எண்ணும் எழுத்துமாக இருந்திருக்கிறது. அறம் ஒழுக்கம் இருந்திருக்கிறது. ஒழுக்க விழுமியங்கள் இல்லை பண்பாட்டு விழுமியங்கள் பற்றிய அந்த பாடங்கள் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல வேதம் இருந்திருக்கிறது. கலைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த எல்லா விதமான கலைகளும் அந்த பாடப்பிறப்புகளாக இருந்திருக்கிறது. யுத்த முறைகள், வாழ் சண்டை, வில் சண்டை, ஈட்டி எறிதல், மல்யுத்தம், யானையேற்றம், குதிரையேற்றம், சிலம்பம், வர்மக்கலை, இப்படியான விஷயங்கள் பாடப்பிறப்புகளிலே இருந்திருக்கிறது. அரசியல் இருந்திருக்கிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அரச முறையில நிர்வாக முறை கல்வியிலேயே அவர்கள் அரசியலை படிப்பித்திருக்கிறார்கள். ஒரு அரசனா வருபவனுக்கு அல்லது அமைச்சர்களாக வருபவர்களுக்கு அவர்கள் அந்த நாட்டு நடைமுறைகள், அயலகத்திலே இருக்கிற அரசியல், சமூகியல், பொருளியல், அது சம்பந்தமான மாற்றங்கள், பூகோள அரசியல் பற்றியெல்லாம் அவர்கள் கற்பித்து. இல்லாட்டி உண்மையிலேயே அந்த நிர்வாகம் என்பது மிகவும் சிக்கலான விஷயம். ஒரு சின்ன இடத்தை நிர்வாகம் செய்யறதுக்கே எங்களுக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கிறேன். 26 வருஷமா நிர்வாகியா இருக்கிறேன். சர்வதேசத்தில் இருந்து பல நிர்வாகம் என்பது மிக சிக்கலான ஒரு விஷயம். இந்த நிர்வாகம் தொடர்பான தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்க வேணும், பிராக்டிக்கல் நாலேஜும் இருந்தால் தான் நிர்வாகத்தை செம்மையாக நிறைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தெரியும். அப்ப இந்த இந்த மன்னர்களுக்குரிய அந்த கல்வி முறையில அல்லது அந்த அதிகார வர்க்கத்துக்குரிய அந்த கல்வி முறையிலே இந்த இந்த நிர்வாகம் பற்றிய பாடங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மன்னன் எவ்வாறு நாட்டை ஆள வேண்டும், ஒரு மன்னன் எவ்வாறு மக்களை கையாள வேண்டும், ஒரு மன்னன் அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும், ஒரு மன்னன் அயல் நாடுகளோடு உறவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதான் நாங்கள் எங்களுடைய SLAS, SLEAS பயிற்சிகளை வச்சு அந்த SLPS பயிற்சியை வச்சு வருகிறார்கள். 21 நாள் ஒர்க் ஷாப் சொல்லி இருக்கிற 21 நாள் வேலை திட்டம். இதுகளைத்தான் நாங்கள் சொல்லுவோம் எவ்வாறு இந்த இதுகளை கையாளுவோம். இது அப்ப சொல்லி இருக்கிறோம். அதுல சிறப்பு என்று சொன்ன நாங்கள் இப்ப எங்களுடைய பாடசாலை கல்வி 5 வயது முடிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த கல்வி முறை சங்க காலத்திலே மன்னர்களுக்குரிய கல்வி 3 வயதில் தொடங்கிடும். மன்னர்கள் அல்லது அந்த அதிகாரம் செய்ய அமைச்சர்களுடைய, படைத்துறை தலைவர்களுடைய அந்த பிள்ளைகளுக்கான கல்வி 3 வயசுல துவங்கும். சாதாரணமானவர்களுடைய பிள்ளைகளுக்குரிய கல்வி
ஒரு முறைமைப்படுத்தப்பட்டது பிறகு பேசும் 5 வயதில் தோங்குவதாக திருத்தக்கதேவர் சிவசிந்தாமணியில் சொல்றாங்க. அந்த பாட்டு ஞாபகம் வரவில்லை. 5 மையோலை தடவி என்று ஏதோ ஒரு பாடல் வருகிறது. 5 வயசு முடிய அந்த மையோலியை பயன்படுத்தி சிவகன் படிக்க துவங்க திருத்தக்கதேவர் சிவசிந்தாமணியில் சொல்றேன். அப்ப இப்படியான பாடங்கள் அந்த சங்க காலத்திலே அந்த பாடப்பரப்பிலே இருந்திருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த கற்பித்தல் முறைகள் நாங்கள் இப்போ அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கற்பித்தல் முறைகள் இப்பொழுது ஆசிரியர்களுக்குரிய பயிற்சி நெறிகள்லையும் சரி, அல்லது கல்வி சார்ந்த பட்ட மேற்படிப்புகள்லையும் சரி, டீச்சிங் மெத்தடாலஜி ஒரு பாடம், டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒரு பாடம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன் செய்தால் டீச்சிங் ப்ராக்டிஸும் போகணும். ட்ரைனிங் கொடுத்தல் என்சிஓ இல்லை கோர்ஸ் பலவன்றார்கள் டீச்சிங் ப்ராக்டிஸும் போவோம். அப்போ கற்பித்தல் முறைகளை நாங்கள் பார்த்தோம்னா அந்த சங்க காலத்திலே இருந்த அந்த கற்பித்தல் முறைகள் பெரும்பாலும் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற அந்த முறைகள் அன்றைக்கு இருந்திருக்கு. நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் விளக்காரம் இருந்தவரோதான் நாங்கள் அதொரு இப்ப அதொரு பண்பு வந்துட்டு அது இந்த புலம்பெயர்வு வந்த நேற்று ஒருத்தரை பார்த்தோம். அது சொல்ல வேணும், கடும் கோபம் வாரது, அதெல்லாம் சிலவுல கண்டபடியெல்லாம் பேசுறதுனாலதான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வாரது. நேற்று ஒரு கனடாவில் இருந்து ஒரு ஒரு பதிவு வந்திருக்கு. நல்லூர்ல எங்க ஒரு இடத்துல மரசன கூட சுத்தம் இல்லையா. அது எங்களுக்கு அது ஒரு பழக்கம் இருக்குதான். நாங்கள் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நாங்கள் பொது இடங்களுக்கு போனா அதுல மெயின்டைன் பண்றது குறைவுதான். அதே ஒருத்தர் போட்டுருக்க சமூக ஊடம் வந்தவங்க எல்லாருமே அறிவாளிகளாக, வரலாற்றாளர்களாக, பேராசிரியர்களாக, மெய்யியலாளர், தத்துவியலாளர் நிறைய சொல்லுறது. அப்ப எங்கட ஊர் ஒருத்தர் என்ன தெரியும், அவரை கனடால இருந்தவரை உள்ளவங்க எல்லாம் காட்டுமுறாங்க. அப்ப ஏன்னா கோபம் வந்தோன்னு நான் எழுதினா தெரியலதான் அதை எடுத்து மெசஞ்சர்ல கொஞ்சம் காரசாரமா பேசினேன். என்னத்தை சொல்ல வர்றேன் என்று சொன்னா, எங்கள்கிட்டயும் ஒரு இது இருக்கு, எல்லாம் விளக்காரம் கொண்டு வந்தாச்சு. அது இல்லை எங்கள்கிட்ட நிறைய. நான் ஒரு சின்ன உதாரணத்தோட நான் ஐஎஃப்ஆர்சியில வேலை செய்த காலம், அப்ப நான் ஒரு சீனியர் மேனேஜராக இருந்தேன். இந்த சுனாமி ரிகவரி ஆபரேஷன் நான் லீட் பண்ணேன் 13 மாவட்டங்கள். ஆமாந்தோடு யாழ்ப்பாணம். அப்ப எனக்கு கீழே ஒரு 8-10 வெள்ளக்காரன் வேலை செய்தார். அப்ப இந்த நோர்வேல இருந்து வந்த ஒரு வெள்ளக்காரருக்கு எங்கட ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி பிரச்சனை, கிணறுகள் திறந்திருக்கு, கக்கூசுகள் அப்படி பாவிக்கிறதுக்கு, அது நான் அப்படிதான் பாவிக்கணும். மலசில கூட கொண்டு பாவிக்கிறதோட அது இயல்பாக வர்றபடியா இல்லை. அப்படியெல்லாம் இருந்தது அவங்க கூட அப்படி என்று சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நான் அம்பாறைக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது லகுக்கல் என்ற ஒரு இடம் இருக்கு காட்டுக்கு. எங்களுடைய பழைய ராசதானி நாங்கள் விவித தாண்டி அக்கரைப்பத்தல்ல பொத்துலு போற அந்த பாதையில் லகுக்கலை, அந்த லகுக்கலை டிஎஸ்டிஷன் தான் பொத்து வில்லாறு கம்பி எல்லாம் இருக்கு. அங்களுடைய பழைய ராசதானி சிதைவுகள் இருக்கு. நான் கூட்டிக் கொண்டே காட்டின ஒரு விஷயம் இந்த ஸ்கொட்டிங் பேன், கருங்கல்லில் செய்த ஸ்கொட்டிங் பேன். இப்போ நாங்கள் சித்தாண்டி பக்கம் உள்ள அந்த மேலப்பகுதிகளுக்கு போனா எங்களுடைய பழைய இடங்கள் இருக்கு. அந்த கருங்கல்லில் செய்த ஸ்கொட்டிங் பேன், வாஷிங் பேசின் எல்லாம் பார்க்கலாம். அந்த விளக்காரி திகைச்சு போனாள். ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய இருந்தது. அப்படி நாங்கள் விளக்காரம் தான் தந்தது என்று சொல்லுகிற அந்த கற்பித்தல் முறைகள் எல்லாம் எங்களிடம் முந்தியே இருந்திருக்கு. அதை நாங்கள் அந்த சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மரபு வழி கற்பித்தல் முறை. மரபு வழி கற்பித்தல் முறை என்று சொன்னால் ஆசிரியர் மாணாக்கராக இருந்து கற்கிற அந்த முறைகள், படிப்பிக்கிற முறைகள் இருந்திருக்கு. முறை சாரா கற்பித்தல் இருந்திருக்கு. இப்ப நாங்கள் சொல்லணும் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ உதாரணமா எங்களோட 5 நிலங்களுக்குரிய 5 தொழில்களும் முறைசாரா முறைப்படிதான் அவர்கள் கற்பித்துக் கொடுத்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்கள் அயலட்டையில் உள்ள பிள்ளைகளுக்கு. அந்த முறைசாரா கற்பித்தல் முறை இருந்தது. இப்ப ஒரு ஸ்லோகன் ஒன்று இப்ப வந்திருக்கு, ஹோம்ஸ் ஆர் டீச்சிங் ஹப்ஸ் என்று சொல்லி ஒரு ஸ்லோகன் ஒன்று வந்திருக்கு. இப்ப காய்க்கணும் வீடுகள் தான் அந்த கற்பித்தல் கற்றல் மையங்கள் என்று. அது உண்மை. எங்கட காலங்களில் நாங்கள் எங்கட அப்புவாச்சிட்ட இருந்து படித்த அளவுக்கு நாங்கள் இப்ப உள்ள பிள்ளைகள் படித்தது கிடையாது. அப்ப இல்லங்களில கற்பிக்கிற ஒரு முறை இருந்திருக்கு. அந்த காலத்துல வீடுகளிலே இருத்தி வச்சு இப்பவும் நாங்கள் அதை செய்யறோம். என்ன
இப்போ அனைவர பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் செய்கிற அப்பா அம்மா பேரன் பேத்தி தான் இப்போ செய்யணும். அப்போ அந்த இல்லங்களிலே கற்பிக்கிற அந்த முறை அப்ப இருந்திருக்கிறது. பிள்ளைகளை வைத்து கற்பித்திருக்கிறார். இதை விட மிக முக்கியமான ஒரு இடம், இப்ப நாங்கள் சொல்றோம் தானே, நாங்கள் இப்ப பொது இடங்களில் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கற்பிக்கிற ஒரு இப்ப இலவச கல்வி நிலையங்கள் அநேகமான ஊர்களிலே உருவாக்கப்பட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நாங்கள் கற்பிக்கிறோம். அப்படியான முறைகள் பொது மன்றங்களிலே வைத்து கற்பிக்கிற ஒரு முறை. பிள்ளைகளை எங்கூட வாங்கோ இருங்கோன்னு சொல்லி கற்பிக்கிற ஒரு முறை. அந்த பொது மன்றங்களிலே கூப்பிட்டு வச்சு, பொதுவான இடங்களிலே கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளை கற்பிக்கிற அந்த முறைகள் இருந்திருக்கு. மற்ற பாடல் வழி கற்பித்தல், பாடுறது, அவரோட சேர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்க திருப்பி பாடுறது. இப்பதான் அதைத்தான் நாங்கள் இசைவம் அசைவம் என்று ஆரம்ப பிரிவுகளில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பாடல் வழி கற்பிக்கிற ஒரு முறை, பாட்டு மூலமாக கற்பிக்கிறது. இப்போ நாங்கள் அந்த முறையை எங்களுடைய ஆரம்ப பிரிவுகளில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா பிள்ளைகள் பாடுகிற போது ஆடுகிற போது மிக ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள் என்பது இப்போ உள்ள கல்வியலாளர்களுடைய அந்த சிந்தனை. மற்ற செவி அறிவண்டி இன்னொரு முறை அவர்கள் பார்த்திருக்கிறாருன்னு சொன்னா, இப்போ நான் சொல்றது நீங்கள் சிலர் எல்லாரும் கேட்கிறது. இப்ப நாங்கள் இப்ப கோயில்களுக்கு போனால் ஆன்மீக உரைகளை கேட்போம், சொற்பொழிவுகளை கேட்போம், மரத்தலங்களுக்கு போனால் அல்லது பெருமன்றங்களுக்கு போனால் அங்கே இருக்கிற சொற்பொழிவுகளை கேட்டு அதன் ஊடாக கற்றுக்கொள்வது. அப்ப அந்த காலத்துல சங்க காலங்களிலே சில பாடல்கள் அதை தெளிவாக சொல்லுது, ஊருக்கும் மன்றங்கள் இருந்திருக்கின்றன. சந்திகள்ல, மரங்களுக்கு கீழே, அங்கே எல்லாம் யாராவது ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள், யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பார்கள், போகிறவர்கள் அதை இருந்து கேட்பார்கள். அப்ப இந்த செவி அறிவு, இப்பொழுது இதைத்தான் நாங்கள் லெக்சர் மெத்தட் எங்களுடைய யூனிவர்சிட்டி வழியே செய்கிறோம். பேராசிரியர் 3-2 பேசிக்கொண்டிருக்க முன்னாலே மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். செவி அறிவு, லெக்சரிங் மெத்தட். மற்ற இன்னொரு முறை இருந்தது சங்க காலத்தில், அதை சந்து செய்வித்தல் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுது. சந்து செய்வித்தல் என்னன்னா, இப்ப 2 மன்னர்களுக்கு இடையில ஒரு பகை வந்துட்டு நான் பெருசாணி வந்து இப்ப எங்களை மாதிரி தான். இது எங்கட முறையில அது நாங்கள் சங்க காலத்திலிருந்து பின்பற்றி வர அந்த பாரம்பரிய முறை, நான் பெருசா நீ பெருசா, உனக்கு என்ன அவனுக்கு என்ன தெரியும் என்று. அப்படி ஒரு முரண்பாடு வருகிற போது, அந்த முரண்பாடு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் விளக்கக்குறைவு. இந்த புலவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, அங்க போறது போய் என்னடாப்பா நீ இப்படி செய்கிற, இப்படி செய்யக்கூடாது, இது நீ செய்கிறதெல்லாம் பிள்ளை, இப்படித்தான் செய்யணும். பிறகு அவர் திரும்பி வந்து இவன்கிட்ட இல்லை இப்படித்தான் செய்கிறது, அவர்களுக்கு கற்பிக்கிறது. நீங்க செய்கிறது பிழை, நீங்க செய்கிறது தவறு, இப்படித்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி கற்பிக்கிறது. இதை சங்க இலக்கியங்கள் சந்து செய்வித்தல் என்று சொல்லும். அப்ப இப்பவும் கூட எங்களுடைய வகுப்பறையில் ஆசிரியராக இருந்தவர்களுக்கு தெரியும், என்ன மாணவர்கள் பிரச்சனைப்படும் போது ஆசிரியர்கள் என்ன செய்யணும், இந்த சந்து செய்வித்தல் முடிவு எங்களுக்கு கம்பு முடிக்கையில பேசுவாங்க, எல்லாம் ஒன்று ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, இல்லாட்டி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போய் சொல்லி போடுவாங்க. அப்ப சந்து செய்வித்தல் இப்போ நாங்கள் செய்கிறோம். அப்ப அதுவும் ஒரு கற்பித்தல் முறை. அதாவது பிழையாக செய்கிற விஷயம் இல்லை, இது பிழையா நீங்க செய்கிறீங்க, இதுதான் சரியான விஷயம் என்று சொல்லி செய்கிற ஒரு முறை. சிறந்தது பயிற்றல், அப்படி ஒரு முறை இருந்தது. இப்போ அநேகமாக இந்த டெவலப்மெண்ட் செக்டர்ல இருக்கிறது தெரியும், சக்சஸ் ஸ்டோரி என்று டாக்குமெண்ட் பண்றது. நாங்கள் எல்லாம் இந்த எங்களுடைய வேலை திட்டங்களை செய்கிற போது நல்ல விஷயங்களை எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட் ஆக்கி அதை பிறகு ஒரு 4 பேருக்கு சொல்லுறது. அது சிறந்தது பயிற்றல். அது நல்ல விஷயங்கள் நடக்கிறது எங்கேயாவது இருக்குன்னு தெரிஞ்சால் அதை எடுத்து அதை சமரைஸ் பண்ணி சிறந்தது பயிற்றல் என்று சொல்லுவார். அதை இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு,
இந்த விஷயம் இதனால தான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இப்படி நடந்தபடியால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, அதோட விளைவுகள் என்று சொல்லி கற்பிக்கிற ஒரு முறை சிறந்தது பயிற்றல். மற்றது நூல் வழி கற்பித்தல். புத்தகங்களை பாவிச்சு இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி அந்த காலங்களில் ஏட்டுச்சுவடிகள் இருந்தன, அழுத்தி வைத்து கற்பிக்கிற ஒரு முறை நூல் வழி கற்பித்தல் இருந்தது. இந்த விஷயத்துல நான் இப்போ சொல்லணும். இப்போ அண்மையில் வந்த செய்தி, இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் டிஜிட்டல் எஜுகேஷனை பற்றி கேட்கிறோம், இப்போ எங்கெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதில் பற்றி கேட்கிறோம், டெக் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொண்டு வரோம். எங்களோட ரீஃபார்ம்ஸ்லேயும் இப்போ நாங்கள் அதை பற்றி கதைக்கிறோம். ஆனால் இப்போ ஃபின்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இத்தாலியாவோட 7 நாடுகளில் ஸ்மார்ட் போர்டை வகுப்பறைகளில் பேன் பண்ணியிருக்கு, லேப்டாப்பை பேன் பண்ணியிருக்கு, டப்ஸை பேன் பண்ணியிருக்கு, புத்தகங்களுக்கான கல்விக்கு போங்கோன்னு சொல்லிக்கணும். ஏன்னா புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் தான் நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் விரிவடையும். அப்போ இந்த நூல் வழி கற்பித்தல் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. அப்ப நூல்கள் இப்ப எங்களுடைய புத்தகங்கள ஏட்டுச்சுவடிகளாக இருந்திருக்கு. இன்னொரு கற்பித்தல் முறை இருந்து இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிற C2C மெத்தட், சைல்ட் டு சைல்ட் மெத்தட், பிள்ளைக்கு பிள்ளை கற்பிக்கிறது. எங்களோட வீடுகளில் நடக்கிற வீட்டோட வயசு கூடின பிள்ளை, வயசு குறைந்த பிள்ளைக்கு இந்த கற்பித்தல் முறைகள் சங்க காலத்தில் இருந்திருக்கேன் என்று சொன்னா, அவர்கள் எப்படி அதை கற்றார்கள் கற்பித்தார்கள் சொன்னால் 5-6 பேர் சேர்ந்து விளையாடி ஆடி பாடி அதனூடாக கற்றது. இப்ப நாங்கள் அந்த கொழும்பு பல்கலைக்கழகம் அது சம்பந்தமான ஒரு ஆய்வை செய்து, முக்கியமாக இந்த ப்ரீ ஸ்கூல்ல இந்த C2C முறையை ஆய்வு செய்த ஒரு நல்ல முறை, இலங்கைக்கு பொருத்தமான முறை என்று கண்டிருக்கணும் என்று சொன்னா, பக்கத்துல உள்ள ஒரு ப்ரீ பிரைமரி, அதை நாங்கள் அப்படித்தான் சொல்றோம், இந்த ப்ரீ ஸ்கூல்ல ப்ரீ பிரைமரி என்று அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்கிட்ட கற்பதை விட சகபாடிகளிடமிருந்து கற்பதை கூட விரும்புகிறார்கள். அந்த சகபாடிகள் யாருன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் வயது கூடிய சகபாடிகள். அப்ப என்ன சொல், இந்த முறையின்படி 1ஆம் 2ஆம் வகுப்பு பிள்ளைகள் ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளோட போயிருந்து அவையோட கதைச்சு பேசி விளையாடுகிற போது அந்த ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் இலகுவாக கற்றுக்கொள்கிறார்கள். போன மாதம் நான் அந்த ரிசர்ச் சிம்போசியத்துக்கு போயிருந்தேன். அப்போ கொழும்பு பல்கலைக்கழகம் அதை இங்கே கொண்டு வந்து பரீட்சித்து அதை ஒரு முறையாக இப்போ எங்களுடைய இந்த முன்பள்ளி கல்விக்குரிய புதிய கல்விக் கொள்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். இப்போ அதை திரும்ப ரிவ்யூ செய்யணும். அதில் இதை ஒரு ப்ரொப்போசலாக கொண்டு வந்து இயல்பான இடங்களில் அந்த முறையை கொண்டு வருது. இந்த முறை சங்க காலத்தில் இருந்திருக்கு. அந்த ஐலட்டையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது, ஆடுறது, பாடுறது மூலமாக தங்களுடைய சகபாடிகளை கற்பித்திருக்கிறார். அப்ப இப்படியான கற்பித்தல் முறைகள் இருந்திருக்கு. கற்றல் முறைகளை நாங்க பார்க்கிற போது பிள்ளைகள் எழுதி கற்றிருக்கிறார்கள். சுவடிகளிலே எழுதி ஆசிரியர் சொல்லுகிற போது அல்லது மன்றுகளை நாங்கள் பார்ப்போம், சொல்லுகிற போது அவர்கள் எழுதி கற்றிருக்கிறார்கள். பாடி கற்ற, நான் இப்ப கொஞ்சம் சொன்னேன், பாடி கற்றிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் எங்களுடைய இப்பவும் நாங்கள் எங்களுடைய ப்ரீ பிரைமரி போனா தெரியும், ஆசிரியர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பாடுவதில், ஆரம்ப பிரிவில் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பாடுவது, அப்படி அந்த பிள்ளைகள் பாடி கற்கிறார்கள், கற்றிருக்கிறார்கள். பட் இன்னொரு விஷயம், அந்த உரைத்தலும் உரை, அது முன் சொன்ன விஷயம் தான். இப்ப பேராசிரியர் போன்ற அந்த அறிஞர்கள் பெருமக்கள் பொதுமன்றங்களிலே முந்தி மரங்களுக்கு எல்லாம் அந்த உரையாடல்கள் நடக்கும். அந்த உரைக்கிற போது பிள்ளைகள் அதை கேட்கிறது. உரைத்தலும் உரையும், அவர் ஒருவர் பேசுறது, இவர்கள் திரும்ப அதை உரைப்பதாக அந்த கற்கிற அந்த முறை இருந்திருக்கிறது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல செவி வழி செய்தி கற்றல்கள். இப்ப எங்களுக்கெல்லாம் எங்களுடைய சின்ன வயசுல எங்களோட ஆட்சி அப்போ கதை சொல்லியிருக்கணும். அந்த புராண கதைகள், இதிகாச கதைகள், இலக்கிய கதைகள் என்று பல கதைகளை சொல்லியிருக்கணும், பஞ்சதந்திர கதை என்று. அப்ப இந்த செவி வழி கற்றல், சூழல்ல என்ன நடக்கிறது என்பதை செவி வழியாக கேட்டு அதைத்தான் நாங்கள் இப்ப போனோலஜிக்கல் அவேர்னஸ் சொல்லி இப்ப நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒலி மூலமாக கற்றுக்கொள்வது.
மற்றது கலந்துரையாடல் முறையான கற்றல் முறை. இப்ப எல்லாம் நாங்கள் அதை ஒரு மிக முக்கியமான ஒரு கற்றல் முறையாக, கற்பித்தல் முறையாக எங்களுடைய பாடசாலைகளிலும் சரி பல்கலைக்கழகங்களிலும் கொண்டு வருகிறோம். ஒரு தலையங்கத்தை கொடுத்துவிட்டு மாணவர்களை கலந்துரையாடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறது. ஆசிரியர், நாங்கள் டீச்சர்ஸை இப்ப டீச்சர்ஸ் என்று சொல்றோம், ஃபெசிலிட்டேட்டர்ஸ் என்று சொல்றோம். இப்ப டீச்சிங் அந்த சொல்ல நாங்கள் கூட சொன்ன ஃபெசிலிட்டேஷன், இந்த கலந்துரையாடல்களை அவர்கள் வழிப்படுத்துறது. அப்ப இந்த கலந்துரையாடல் முறையிலே பல பாடல்கள் அந்த மாணவர்கள் எவ்வாறு கலந்துரையாடி கற்றார்கள், தங்களுடைய சகபாடிகளோடு சரி அல்லது புலவர்களோடு சரி அல்ல ஆசிரியர்களோடு சரி என்ற அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லியது. இன்னொரு விஷயம், நாங்கள் பழக்கப்பட்ட ஒரு விஷயம், மரணம் செய்து கற்றல். நாங்கள் எங்களோட சோதனைக்கு அப்படித்தான் என்ன விளங்குதோ விளங்கிலே பாடம் வாங்கி எழுதி போட்டு வந்து 9, 10, 7 எல்லாம் சொல்லி கொண்டு தெரியும். அப்ப மனனம் செய்தல், இந்த மனனம் செய்கிற முறை அந்த காலத்தில் அவர்கள் பாடல்களை எல்லாம் மனனம் செய்து அல்லது பெரியவர்கள் அவர்களுக்கு சொல்கிற விஷயங்களை எல்லாம் மனனம் செய்து கற்றார்கள். இன்னொரு முறை படி எடுத்தல், போட்டோ காப்பி எடுத்தல். இப்போ நாங்கள் நல்ல புத்தகம் கொண்டு வந்து இப்போ எங்கள் லைப்ரரியில் இருக்கிற ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு போனோம்னா புத்தகத்திலிருந்து 4-5 புத்தகங்களை படி எடுக்கிறது, பிரதி எடுக்கிற, போட்டோ காப்பி எடுக்கிறது. முந்தி அந்த படி எடுக்கிற முறை இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏட்டுச்சுவடிகளில் இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை இவர்கள் இன்னொரு ஏட்டு எடுத்து எழுதுறது, படி எடுத்த. அப்ப இப்ப நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என்ன நாங்கள் போட்டோ காப்பி எடுக்கிறோம், படிக்கிறோம், கொள்றோம், சமரைஸ் பண்றோம் என்று. அப்ப அந்த முறையில அது இருந்திருக்கு. மற்றது பொருள் தருதல் என்ற ஒரு கற்றல் முறை இருந்திருக்கு. இப்ப நாங்கள் இப்ப அதை எப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்தா மேலே ஒரு சமரி கொடுப்போம் என்ன. அப்ப அது ஒரு கற்றல் முறை. இப்ப எப்பவுமே ஆராய்ச்சி கட்டுரைகளிலே நாங்கள் ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தால் அதுக்கு முன்னுக்கு ஒரு சமரி கொடுப்போம். அதுக்கு என்ன இருக்கு, நாங்க என்ன விஷயத்தை பற்றி பேசுறோம், எப்படி பேசுற மாட்டது. அப்ப அதை நாங்கள் ஒரு ஆய்வரங்கங்களில் சமர்ப்பிக்கிற போது முதலே அந்த சமரியைத்தான் வாசிப்பார்கள், என்ன சொல்ல மாறாரு, சமரி பிடிச்சால் மேற்கொண்டு பார்ப்பார்கள், இல்லாட்டி அதை ஆயிட்டு அந்த பொருள் தருகிற அந்த முறை. இன்னொரு முறை இருந்திருக்கிறது, விரதமும் கற்றல். மாணவர்கள் விரதம் இருந்து கற்றிருக்கிறார்கள் சில விஷயங்கள். முக்கியமா வீரக்கல்வி கற்கிற போது அல்லது இந்த போர்க்கல்வி கற்கிற போது எங்களுக்கு எல்லாம் தெரியும், மகாபாரதம் ராமாயணம் வாசிகளுக்கு தெரியும், அவ்வாறு அந்த அரசுலங்குமரர்கள் தங்களுடைய கலைகளை, போர்க்கலைகளை எல்லாம் குருகுலிடம் இருந்து கற்றார்கள். அது ஒரு விரத முறை. குருகுல முறையிலே இருக்கிற போது விரதம் இருந்து கற்கிற ஒரு முறை இருந்திருக்கிறது. அது உண்மைதான். உதாரணம், மத்தியானம் நாங்கள் சாப்பிட்ட பிற்பாடு ஒரு சின்ன ஒரு அசதி, சோர்வு வேணும். இப்ப வயிறு வெறுமையா இருக்கிற போது அது பசி வந்தால் 10 போடணும்னு சொன்னா என்னுடைய அனுபவம், கொஞ்சம் வயிறு நிரம்பாமல் வெறுமையாக நிறமுறையா இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய கன்சன்ட்ரேஷன் கூடவாக இருக்கும். அதான் நாங்கள் எல்லாம் பிரம்மமூர்த்தத்தில் எழும்போன்னு சொல்றோம், வயிறு உரிமையா இருக்கை எழும்பி படியும் கொண்டு சொல்றோம். அதுக்கு தான் அப்ப இந்த விரதம் கற்றல் என்ற ஒரு முறை அந்த காலத்துல, சங்க காலத்துல இருந்திருக்கிறது. மற்றது ரெசிடென்சியல் எஜுகேஷன் இருந்திருக்கு. நாங்க இப்ப சொல்றோம் தானே, ரெசிடென்சியல் ஒர்க் ஷாப் சொல்றோம், கூப்பிட்டு வச்சு இருத்தி வச்சு நாம ஒர்க் ஷாப்புகள் செய்கிறது. அப்ப இருப்பிட கல்வி மாணவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா, ஆசிரியருடைய இடத்துக்கு போய் அதான் குருவல கல்வி என்று சொல்லுகிறார்கள், திண்ண கல்வி என்று பிறகு சொல்லிக் கொண்டு வாரு, போய் அங்க இருந்து அங்க இருக்கிற வேலைவட்டிகள் எல்லாம் இப்பவும் அந்த முறையில் பேராசிரியர் இடத்துல இணைவில்லை. தமிழ்நாடேஸ்வரம் பயிலுகின்ற பெரும்பாலான மாணவர்கள் அந்த இருப்பிட கல்வியை அல்லது எங்கட கோயில் ஒரு இருக்காங்க வேத கல்வி எல்லாம் இந்த இருப்பிட கல்வியில இருக்கிற போயிருந்து ரெசிடென்சியலாக கற்கிற ஒரு முறை. அடுத்தது அரசு வழி கற்றல் என்று ஒன்று இருக்கு. அது ஒரு முறையில கவர்மெண்ட்டே சொல்லும்பா நீ இது இப்படி படிச்சுக்கொள்ளணும். அப்ப இவ்வாறான பல்வேறு கற்றல் முறைகள் சங்க காலங்களிலிருந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். பிறகு சொன்ன போல நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்கள் முடிஞ்ச சங்க பாடல்கள் எடுத்து பாருங்க. தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா அதுகள் சொல்லுற விஷயங்கள் ஒரு
ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு அந்த விஷயத்தை சொல்லும். அப்ப இப்படியான அந்த கற்றல் முறைகள் இருந்திருக்கு. ஆனா கற்பித்திருக்கிறார்கள் என்று பார்த்தா குடும்பத்தில் உள்ளவே கற்பிச்சிருக்கணும். குடும்பம் உண்மையா ஒரு பிள்ளைய பொறுத்தனை இப்ப உள்ள உளவியலாளர்கள் கல்வியலாளர்கள் சொல்லினோம் என்ன, குழந்தை முதலிலே கற்றுக்கொள்கிற இடம் குடும்பம். அப்ப சங்க காலத்திலேயே குடும்பம் அங்க உள்ளவர்கள் கற்பிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. இருக்கிற தாய், தகப்பன், பேரன், பேத்தி எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியம், எங்களுடைய சங்ககால பாடல்ல வர முக்கியமான 2 பாத்திரம் தலைவன் தலைவி பாடல்ல பார்த்தாங்க. தலைவனுடைய கூட்டாக தலைவியினுடைய கூட்டாக அந்த தலைவனும் தலைவியும் சில விஷயங்களை என்ன சொல்லுவீங்க, இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்ப அவர்கள் கற்பிக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள். தோழிகள் முக்கியமாக எங்களுடைய அக இலக்கியம் முக்கியமான பாத்திரம் தோழி. தோழி படுற பாடு பெரும்பாடு, தலைவனுக்கு தலைவிக்கு இடையில செய்தி கொண்டு போற அப்படி கொண்டு போகிற போது அவர்கள் பல விஷயங்களை அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் கற்பித்திருக்கிறார்கள். அப்ப தோழிகள், செவிலிகள் வளர்ப்பு தாய்கள் பிள்ளைகளுக்கு முந்தி பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் அந்த நிலச்சுவாந்தர்கள், நிலக்கிழார்கள் அல்லது அரசர்களுடைய பிள்ளைகளை, முக்கியமாக பெண் பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு செவிலி தாய்மார்கள் தான் இருந்ததாக நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுது. அப்ப அவர்தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளை நீங்க இது இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அப்ப அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள். அதே போல அந்த காலத்துல அரசர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களா இருந்த அரசர்கள் எல்லாம் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள், பல பாடல்களை பாடி இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுப்பவர்களா இருந்திருக்கிறார்கள். எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒரு ரோல் மாடலாக இருந்து அல்லது ஒரு அறிஞனாக புலவனாக இருந்து அப்படி நடந்து அப்படியான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல அந்தணர்கள், புலவர்கள், கணியன் என்று சொல்லுகின்ற இன்னொருவர்கள் எல்லாம் அந்த சங்க காலங்களிலே கற்றுக் கொடுப்பவர்களா இருந்திருக்கிறார்கள். அதை விட இந்த ஐம்பெருங்குழு இருந்திருக்கு. 5 பேர் இருக்கிற ஒரு குழு அரசவையில, இவங்களுடைய பேரவை ஆட்சி குழு மாதிரி. அவர்கள் சொல்லுவார்கள், நல்லது கெட்டதுகளை கற்றுக் கொடுப்பார்கள். அதே போல எண்பேராயம், அறம்பூர் அவையம், காவிதி மாக்கள், நாட்பெருங்குழு வந்து வேற வேற குழுக்கள் இந்த காலங்கள்ல இருந்திருக்கு. அவர்கள் அரசர்களுக்கு, சமூகத்துக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், அப்படி செய்யக்கூடாத விஷயம். அப்படியான ஒரு செட்டப் அந்த நேரம் இருந்திருக்கு. இந்த காவிதி மாக்கள்ன்றதுக்காக சொல்லணும் வேறண்டா, இப்ப இந்த தேசமானிய தேசபந்தன் இப்ப கணவர் இருக்குன்னு அது மாதிரி சங்க காலத்துல மிகச்சிறப்பான அறிஞர்களுக்கு, துறைசார் நிபுணர்களுக்கு மன்னர்கள் கொடுத்த மன்னர்களால கௌரவிக்கப்பட்டவர்களைத்தான் சொல்றது காவிதி மாக்கள். அவர்கள் ஒரு குழுவாக இருந்து அங்க சொல்லுவார்கள், கற்பிப்பார்கள், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யக்கூடாது. அப்படியானவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியமான இன்னொரு கற்பிக்கிற குழு இருந்த, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சந்து செய்தல், தூதர்கள், ஒற்றர்கள். முன்னர் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன கிருஷ்ணபராதம் அப்பா அங்கேயும் இங்கேயும் தூது போன விஷயங்களை நாங்க மகாபாரதத்துல பார்க்கிறோம். இவர்கள் கூட கற்பிப்பவர்களாக இருந்திருக்கிறார். பல செய்திகளை இந்த நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுவராக போறவர்கள் அந்த நாட்டிலே இருக்கிற அரசனுக்கோ அல்லது சார்ந்த நிர்வாகம் சார்ந்தவர்களுக்கோ தெரியாத பல விஷயங்களை இந்த நாட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லி கற்பித்திருக்கிற சம்பவம் நடந்திருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 30 வருஷங்கள் எவ்வளவு தூதுவர்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் கற்பித்தார்கள். ஆனா கேட்க இல்லை. அதே போல தொழில் செய்வோர்கள் கூட கற்பிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் முதலே சொன்னது போல அந்த காலத்திலே உழவு தொழில் மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. இரும்பு தொழில், தச்சு தொழில், நகை தொழில், ஓவிய தொழில், கட்டிட தொழில், நீர்ப்பாசன துறை சார்ந்த தொழில் என்று சொல்லி விலங்கு வேளாண், இப்படியான பல்வேறு தொழில்கள். அந்த தொழில்களிலே சங்ககால அந்த சமூகம் உச்சம் பெற்றிருந்தது. அந்த தொழில் செய்வோர்கள் அந்த தொழிலை எவ்வாறு செய்யலாம் வெற்றிகரமாக என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்ற பல்வேறு தரப்பினர் சங்க காலத்தில் இருந்திருக்கிறார்கள்.
இப்பொழுதும் கூட அவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மத்தியிலே. நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், கற்றுக்கொள்வது என்று சொன்னால் ஒன்று பாடசாலை அல்லது பல்கலைக்கழகம், அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய சூழலிலே இருந்து கற்றுக்கொள்ளலாம். எங்களை சுற்றி இருக்கிற நாங்கள் பெரியவர்கள், அறிஞர்கள், நிபுணர்கள், துறை சார்ந்தவர்கள் இருக்கிறவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். மாடாட்டிலே மிருகங்கள் இருந்து கூட நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல், கற்றுக்கொள்ளல் என்பது வெறுமனே அந்த முறை சார்ந்ததான் இல்லாமல் முறை சாரா முறையாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்ப இப்படியான பல்வேறு தரப்பினர் கற்றுக் கொடுக்கிற அந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். எனக்கும் கூட கதைக்கிறேன் கூட. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல வேணும். அந்த கல்வி நிறுவனங்கள் சங்க காலத்தில் நம்ம சொன்ன குடும்பம் ஒரு கல்வி நிறுவனம். இன்றைக்கும் குடும்பம் ஒரு கல்வி நிறுவனம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இருக்கிற பல குடும்பங்கள் கல்வி நிறுவனங்களாக இல்லை. எங்களுடைய கல்வியில நாங்கள் இப்ப நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். கல்வி முறைமை சரியில்லை, நாங்கள் இந்த கல்வியில இருக்கிற அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் அச்சீவ் பண்ணிட்டு எல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். அதுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெரிய காரணம் எங்களுடைய குடும்பம், அங்கே இருக்கிற சூழ்நிலை. பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இன்றைக்கு பெரிய குடும்பங்கள்ல, அநேகமான குடும்பங்கள்ல இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த காலத்துல குடும்பம் ஒரு கல்வி நிறுவனமாக இருந்திருக்கிறது. சங்கம், அந்த தமிழ் சங்கம் ஒரு கல்வி நிறுவனமாக இருந்து அங்கே சங்க காலத்தில் நிறைய 500க்கும் அதிகமான புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கூடி விவாதித்து ஆராய்ந்து தர்க்கித்து பல விஷயங்கள் பேசுகிற ஒரு இடமாக அது இருந்திருக்கு. அங்கே போறவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பள்ளிகள் இருந்திருக்கின்றன. பௌத்த பள்ளி, சமணப்பள்ளி, அந்தனப்பள்ளி என்று மதுரை காஞ்சியை பற்றி பேசுகிறது. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில மிக அழகாக சொல்லுகிறார். இந்த 3 விதமான பள்ளிகள் எவ்வாறு இயங்கின, அங்கே மாணவர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் பேசுகிறார்கள். குருகுலங்கள் இருந்திருக்கிறது. குருகுலம் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சில அறிஞர்கள் அது வட இந்தியர்கள் புரியும், அது ஆச்சரியம் நினைக்கிறேன். குருகுலம் என்பது வட இந்திய முறை என்று சொல்லுகிறார்கள் சிலர். ஆனா நான் அறிந்த வரையிலே எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளேயும் அந்த குருகுல முறை இருந்திருக்கு. இது சம்பந்தமாக ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது அறிஞர்கள் மத்தியிலே. அதே வேளை அரண்மனை கூட ஒரு கல்விக்கூடமாக இருந்திருக்கு. அரண்மனையில் ஒரு பகுதி அவர்கள் கற்பதற்காக இருந்தது. அங்கே இளவரசர்கள், மந்திரி குமாரர்கள், படைத்தலைவர் குமாரர்கள், இளவரசிகள் எல்லோரும் சேர்ந்து அங்கே அவர்களுக்கு அரசவை புலவர்கள், வேறு அறிஞர்கள் கற்பிக்கிற ஒரு இடமாக அந்த அரண்மனை ஒரு கற்றல் நிறுவனமாக இருந்திருக்கிறது. அதே போல முன்னி நிறைய ஊரவை, நகரவை, நாட்டாரவை, சான்றோரவை, அறம்பூர் அவையம் என்றெல்லாம் நிறைய அமைப்புகள் இருந்திருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாமே கல்வி நிறுவனங்களாக இருந்திருக்கின்றன. அங்கே பல்வேறு தரப்பினரும் கற்றிருக்கிறார்கள். இதோடு மிக முக்கியம், இன்றைக்கு நாங்கள் பேசுகிற ஒரு விஷயம் மாணவர் ஆசிரியர் ஒழுக்க கோவை. நாங்க பேசுறோம். சங்க காலத்திலேயும் அவர் குறித்த மாணவன் என்றவன் எப்படி இருக்க வேண்டும், நன்னுலரெல்லாம் அழகாக சொல்லுவார். அந்த பழைய அனுபவங்களை வச்சுக்கொண்டு ஆசிரியர்களுக்கு என்னென்ன தகுதி தராதரம் இருக்கிறோம், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்க கோவைகள் பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறார். கடைசியாக நேரம் போகுது. 7 மணிக்கு தொலைக்காட்சி தொடர்கள் தொடங்கியும் இந்த கல்விக்கான சமூக மதிப்பு பற்றி சங்க இலக்கியம் மிகச் சிறப்பாக பேசுகிறது. இப்ப நாங்க பேசுற எஜுகேஷன் ஃபார் ஆல், யுஎனுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்லோகன். கல்வி அமைச்சிலையும் அப்படி ஒரு பிரான்ச் இருக்கு, இஎஃப்ஐ பிரான்ச், எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று அதுக்கு ஒரு கல்வி பணிப்பாளர் அதிகாரிகளுக்கு ஒரு கிளை இருக்கிறது. சங்க காலத்திலே அந்த கல்வி எல்லாருக்குமானதாக தான் இருந்திருக்கிறது. புலவர்களை பார்த்தா எல்லா சமூக மட்டங்களில் இருந்தும் வந்தவர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாணர்கள், இடையர்கள், வேடர்கள், குயவர்கள், பிராமணர்கள், வேளாளர்கள் என்று பல்வேறு தொழில்களை செய்கிற பல்வேறு சமூக மட்டங்கள், பழைய ஆக்கள் சொல்றாங்க பல 4 வருணங்களை சேர்ந்த எல்லோருமே புலவர்களாக வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40 பெண்மாட் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். காக்கைவாடினியார், நச்சிலியர், அதிமதியார், ஔவையார் என்று சொல்லி 40
பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும் என்னென்று சொன்னால் கல்வி எல்லோருக்குமான ஒன்றாக இல்லாவிட்டால் இந்த புலவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து மட்டும்தான் வந்திருக்கிறார். ஆகவே இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற அந்த விஷயம் 2000 வருஷத்துக்கு முந்தைய எங்களுடைய சமூகத்திலே இருந்திருக்கிறது. மற்ற முன்னே கல்வியை போற்றுகின்ற ஒரு பெரிய பண்பு இருந்தது. கல்வியலாளர்களை மதிக்கிற பண்பு எங்களுக்கு தெரியும். அதிகமான அவையாருக்கு மாமிசம் ஊட்டினது, கல்லு பறிக்கிறது எல்லாம் அது அவையாருடைய அந்த அறிவை மெச்சி அவர் செய்த வேலை. இந்த ஒரு சின்ன கதையோடு சொல்வார்கள். இந்த பெருஞ்சேரலாதன் இரும்பொறையினுடைய அரசவைக்கு மோசிக்கிறனார் ஒரு புலவர் போவார். அவர் ஒரு பாட்டு பாடி இருக்கார். போனவர் நடந்து போன கலைப்பில் அந்த முரசம் இருக்கிற அந்த முரசம் தான் முக்கியமான பாராளுமன்ற செம்பொல் அடிக்கடி எடுத்து ஓடுவார்கள். அந்த செம்பொல் மாதிரி அப்ப முரசம், அந்த முரசத்தையும் மிகப்பெரிய ஒரு கௌரவம் கொடுத்திருந்தார்கள். அந்த முரசம் இருக்கிற கட்டில இந்த மனுஷன் போற காலத்துல படுத்துட்டு உண்மையா முரசம் இருக்கிற கட்டில ஏறினா தொட்டாலே விட்டுட்டார். இவர் படுத்ததை கண்ட பெருஞ்சேரல் இரும்பொறை வந்து விசுக்கி கொண்டிருந்தார். அவர் மோசிக்கிறன தன் புறநானூறு 39 பாடல் மோசிக்கிறன பாடல் கவி அது சொல்றான். நான் வந்து கலைப்பல படுத்துட்டு இவன் வந்து விசுக்கி கொண்டிருக்கான். அப்படி ஒரு பண்பு சங்ககாலத்துல கற்றோரை மதிக்கிற ஒரு பண்பு இருந்தது. புலவர்களை போற்றுகிற, பெற்றோர்களை போற்றுகிற, அந்தணர்களை போற்றுகிற பெரும் பண்பு இருந்திருக்கிறது. ஆசிரியர்களுக்கு இருக்கிற பெரிய பண்பு இருந்திருக்கிறது. இவ்வாறு கல்விக்கான சமூக மதிப்பு மிக பெரிதாக சங்க காலத்திலே இருந்திருக்கிறது. கடைசியாக கல்வியால மாற ஒரு சிறப்பை பற்றி எங்களுடைய ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன், நினைக்கிறேன் மன்னர்களும் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவன் ஒரு பாட்டில் சொல்றான், உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பித்தை நிலை முனியாத கற்றல் நன்மை. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆசிரியருக்கு நாங்கள் அவருக்கு உதவி செய்து அவருடைய கேட்டு படிக்கிறோம். பிறப்போர் அன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பில் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு தாய் 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் நல்லா படிச்ச ஒரு பிள்ளைக்கு நல்லா படிச்ச பிள்ளைக்கு தான் கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பார். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள். பல்வேறு குடிமக்கள் பல்வேறு விதமான நாங்கள் சொல்ற அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள், அந்த சமூகத்திலே கீழே இருந்த ஒருவன் கூட படிச்சிருப்பானா இருந்தால் அவனுக்கு உரிய சமூக பெறுமதி வேறு. மூத்தோன் வருக என்னாது அவருள் அறுகுடியோன் 6 அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்து நாட்பால் உள்ளும் என்று இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அந்த பாட்டிலே சொல்லுகிறான். அப்ப இதுதான் சங்க காலத்தில் இருந்த அந்த கல்வியினுடைய சமூக பெருமானம் என்ற அந்த விஷயத்தை சொல்லி நாங்கள் இவ்வளவு நேரமும் சங்க காலத்தில் இருந்த அந்த கல்வியினுடைய நோக்கம், பாடப்பிறப்புகள், கற்றல் முறைகள், கற்பித்தல் முறைகள், கல்வி நிறுவனங்கள், அந்த கல்விக்கான சமூக மதிப்பு என்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் இதுவரை கற்றோம். இது உண்மையாக மிகப்பெரிய ஒரு பாடப்பிறப்பு. சங்க கால கல்வி என்பது ஆழமானதும் அகலமானதுமான மிகப்பெரிய பரப்பு. இந்த ஒரு 40-45 நிமிஷத்துக்கு அதை பற்றி பேசுவது என்பது அசாத்தியமான ஒன்று. அல்லது நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் ஒரு பாட்டாக ஆதாரம் சொல்ல படிச்சுட்டு இருந்தால் இது பேசி முடிஞ்சிருக்காது. ஆனால் நான் சொன்ன அவ்வளவு விஷயத்துக்கும் ஆதாரமாக 12 மைல் கணக்கில் நாங்கள் 8 தொகை 10 பாட்டிலே நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. எங்களுடைய திருவள்ளுவரோட கல்வியற்றொரு அதிகாரத்தை பேசிக்க நாளடியால கல்வி பற்றிய துணிவ பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன என்ற அந்த செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி இப்பொழுது இது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலுக்கு போவோம். கலந்துரையாடல் ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல். 2 விஷயங்களை அடிப்படையாக சொல்லலாம். ஒன்று,
உங்களுக்கான கருத்துக்களை முன்வைக்கிறது. மிக சொற்ப நேரத்தில் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறது. இன்னொன்று அவரிடம் வினாக்களை நீங்கள் கேட்கலாம். ஆரோக்கியமாக நாங்கள் அதை தொடருவோம். நான் பேசுவோம். சங்க இலக்கியங்கள் கல்வி சிந்தனைகள் ஆரம்பத்திலே வரையில் தொடங்கிட்டு உண்மையாக சங்க இலக்கியங்களில் கல்வி சிந்தனை போது நான் எதிர்பார்த்த சமகால கல்வி சிந்தனைகளை பற்றியும் கருத்தியில் சொல்லிட்டு நான் விரைவாக கேள்வி கேட்டுள்ளேன். மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மிகச்சிறந்தது மொழி என்று நான் நினைக்கிறேன். ஆகப்பெரிய கண்டுபிடிப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அகமும் புறமும் சார்ந்த வாழ்வில புறம் சார்ந்து சங்க இலக்கியங்கள் சொல்லுகிற வீரம் தொடர்ந்தேர்ச்சியாக சோழ காலம் வரையும் தொடர்ந்து பிற்காலம் அப்புறம் எங்களுக்கு ஒரு விமர்சனம் பெறுகிறது. தமிழ் மன்னர்களால் தான் தமிழ் சமுதாயம் அரசு இழந்தது என்று ஒரு புறம் விமர்சனம் இருக்கிறது. அந்த வரலாற்றை, அந்த வீரம் சார்ந்த அகப்புற வரலாற்றை கலக்கியவர்கள் ஒரு 30-35 ஆண்டுகள் கல்வி உலகில் பயணிப்பவர். அந்த கல்வி பயணத்தில் கல்விப்புலம் சார்ந்து எங்களோட வீரம் சார்ந்த அகப்புற சார்ந்த மரபு முறைகள் தொடர்ந்தேர்ச்சியாக எங்களோட மொழி சார்ந்த செயற்பாட்டு புத்தகங்களை பாடநூல்களில் விரவி வருகிறதா அல்லது நாங்கள் அதை சார்ந்து அறைந்திருக்கிறோமா? தொடர்ச்சியாக அந்த வீரம் பிற்காலங்களில் எங்களிடம் விடப்பட்டதா? அவை சார்ந்து நாம் இப்பொழுது பேசுகிறோமா? அந்த வீரத்தை ஏன் புறந்தள்ளுகிறோம்? கல்வி உலகம் ஏன் புறந்தள்ளி இருக்கிறது? இன்று எங்களோட பாடநூல்களில் இருக்கக்கூடிய பாடநூலில் ஒன்றேனும் எங்களுடைய வீரம் சார்ந்த அகம் சார்ந்த அகப்புறம் சார்ந்த ஒரு பாடம் மேலும் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. தரம் 10-11 இருக்கிறது போது முதலாவது பாடல் விரிப்பாடல், இரண்டாவது நாவல் எழுந்த பாடல் கூட நாவலருடைய பெருமையை சொல்ல வருகிற போது திருவண்ணாமலைக்கு பிரிட்டோக்கும் இருந்த அங்கு ஒரு கரையைத்தான் முன்னிறுத்துகிறார். அவர்கள் அது எப்படி அந்த பாடத்துக்களை கொண்டு வந்தார் என்று அது அங்கார வந்தால் பாரியாசிரியர்கள் தனிப்பாடல்கள், குற்றால குறவஞ்சி, கம்ப்யூட்டர், புகைப்படலம், நாட்டார் பாடல்கள், எது நல்ல சினிமா எப்படி பாடங்கள் எடுத்துக்கொண்டாலும் 6ஆம் தரத்திலிருந்து குரங்கு சேட்டை, ஏமாந்த நாய் இப்படி என்று வந்தாலும் எல்லா பாடங்களிலேயும் ஒரு பாடத்திலேயும் நடமுறை இருந்த பாடத்திலேயும் எனது ஓரும் வீரமும் உள்வாங்கப்படவில்லை. சமகாலத்தில் கல்வி சிந்தனை பற்றி பேசுகிறோம். அவரது கல்வி சங்க காலத்தில் அந்த கல்வி இருந்தது, படிப்பித்தார்கள், குடும்பம் கல்வி நிறுவனங்களாக இருந்தது இல்லை. அப்போ நான் எங்கேயாவது இடத்தில் முடிக்கிறது. ஆனால் கொண்டு 2 பேரும் கல்விக்குளத்தில் இருக்கிறவர்கள் இனிவரும் பாடத்திலும் இவர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். நாங்களும் பார்க்கிறோம். இனிவரும் பாடம் புதிய பாடத்திட்டங்கள் வரப்போகிறது, பாடங்கள் வரப்போகிறது. அவ்வாறான ஏதாவது ஒரு பாடங்களிலும் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா இல்லை? நாங்கள் பேசுகிறோம், கல்விக்குளத்தில் தான் பேசுகிறோம், கல்வி பற்றி தான் பேசுகிறோம், கல்வி சார்ந்து தான் பேசுகிறோம். எங்களோட பாடநூல் முன்னிறுத்துகிறோம். பாடநூல்களை முன்னிறுத்துகிற போது அந்த மரபை இலக்கிய வரலாறு இருக்கிறது இளையவர்கள், அதில் சில பாடங்கள் இருக்கிறது, நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அதையும் முன்னிறுத்தி பாடநூல்கள் எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படுவதில்லை. ஒரு 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 போராட்டத்துக்குள்ள நின்று ஒரு வீரத்தை கடைசி வரை நிலர்த்தியவர்களுக்கு ஒரு பாடமேனும் ஒரு பாடநூலையாவது கொண்டு வருவதற்கான திராணியற்றவர்களாக இருக்கிறோம். பேசுவதில் பயன். பேராசிரியருக்கும் உரைஞருக்கும் எனது வணக்கம்.
சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பிலே கலைக்கவி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த தலைப்பு வந்து அது ஏற்கனவே தலைவர் குறிப்பிட்டது போல இது சற்று ஒரு விரிவான ஒரு புலமை ரீதியான பல உரையாடல்களுக்கு களம் அமைத்திருக்கிற தலைப்பு. இந்த சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள் என்று நாங்கள் இன்று பேசுவது, இப்போ இந்திரகுமார் கேட்டதும் சரி அல்லது இவர் பேசுறதும் சரி, அதை சமகாலத்துக்கு கொண்டு வந்து நினைச்சு பார்க்கிறது என்பது ஒரு மரபு. ஆனால் சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகளை சமகாலத்தில் பொருத்துவதை விட சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனை எவ்வாறு இடையோடு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. அந்த வகையில இப்ப தமிழ் சூழலை பொறுத்தவரையில எனக்கு முதலில் ஞாபகம் வருவது தனிநாயமணிகள். இப்ப தனிநாயமணிகள் வந்து பழந்தமிழ் சமூகத்தில, குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்தில கல்வி சிந்தனைகள் எவ்வாறு இடையோடி வந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஒப்பீட்டு ரீதியான கிரேக்க மரபோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்கின்ற ஒரு ஆய்வேடு வெளிவந்திருக்கிறது. அப்ப நாம வந்து இப்ப சில விஷயங்களை பேசுகிற பொழுது, கருத்து உரைக்கிற பொழுது எங்களுக்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது என்பது பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் அதை சமகாலத்துக்கு பொறுத்துறது என்றாலும் சரி, அல்லது சமகாலத்துல எதை நோக்கி கொண்டு போறோம் என்று பார்க்கிற பொழுது அதை இணைக்க முடியும். இரண்டாவது, பத்தக்குட்டி சந்திரசேகரம். இந்த பத்தக்குட்டி சந்திரசேகரம் வந்து அவர் கல்வித்துறையினுடைய விரிவுரையாளராக இருந்தவர். அவர் இந்த கீழத்திய கல்வி சிந்தனை எங்களுடைய சிந்தனை மரபு என்று தேடுகின்ற பொழுது, எங்களுடைய இந்த பழந்தமிழ் மரபுக்குள்ள கல்வி சிந்தனைகள் எப்படி இடையோடி வருகிறது என்பதை ஒரு ஆய்வு மரபு நின்று விட்டுட்டு சேர்ந்திருக்கிற ஒருவர். மற்றது தனிநாயமணிகள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, தமிழ் சமூகத்தின் புலமையாளர்கள் யார்? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. அப்ப இந்த தமிழ் சமூகத்தின் புலமையாளர்கள் யார் என்று அவர் சொல்லுகிற பொழுதுதான் பேராசிரியர் மகேஸ்வரன் சார் குறிப்பிட்ட அந்த மரபு, குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த பாணர், பாடினி, விரலியர், கூத்தர், புலவர், இதுதான் எங்களுடைய கல்வியாளர் என்று. இது நான் சொல்லல, தனிநாயமணிகள் தன்னுடைய ஆய்வு ரீதியாக தமிழ் சமூகத்தின் கல்வியாளர்கள் யார் என்று நிறுவுகிற பொழுது இவ்வாறான கருத்தை முன்வைக்கின்றார். அப்ப இந்த விடயங்கள் வந்து எங்களுக்கு அடுத்தது வந்து காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு அம்மா, பேராசிரியர் அம்மா இருந்தவர், பேராசிரியர் கோதை பிள்ளையர். இந்த கோதை பிள்ளையோடு இணைந்துதான் பத்தக்குட்டி சந்திரசேகரம் அவர்கள் அவனுடைய PhD தீசிஸ் வந்து பழந்தமிழ் சமூகத்தில் கல்வி சிந்தனைகள். இந்த கோதை பிள்ளையினுடைய ஆய்வு பழந்தமிழ் சமூகத்தில் கல்வி சிந்தனை. 6 மாதம் பத்தக்குட்டி சந்திரசேகரம் அதே பல்கலைக்கழகத்தில் இணைந்து எங்களுடைய தமிழ் சிந்தனை, எங்களுடைய கல்வி மரபு பற்றிய ஒரு தொகுப்பு முயற்சியில ஈடுபட்டார்கள். எங்களுடைய சங்க தலைவர், எங்களுடைய ஆசானா இருக்கக்கூடிய சபா ஜெயராஜா இந்த தமிழர் கல்வி சிந்தனை தொடர்பாக, தமிழர் சிந்தனை மரபு தொடர்பாக ஆய்வு செய்து வெளிப்படுகிறார். அப்ப நாங்கள் இப்ப இதுல கருத்து பேசுகிற பொழுது ஒரு வகையில அதுதான் நம்ம பேராசிரியர் அவர்கள் மிக நுட்பமாக சொன்னார். இந்த சங்க இலக்கியம் பற்றி ஒரு கருத்து நிலை சார்ந்த ஒரு உரையாடலுக்கான களங்கள் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு மரபு. இப்ப என்னுடைய பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் மிக தெளிவாக தமிழ் சமூகத்தினுடைய இலக்கண இலக்கியங்களுக்கு ஊடாக எவ்வாறான தமிழர் சிந்தனை மரபு, கல்வி மரபு இளையோடி வருகிறது என்பதை மிக நோக்கமாக அடையாளப்படுத்துகிறார். ஆகவே நாங்கள் ஒரு பொது புத்தியில பல விஷயங்களை பேசுவதை விட எங்கள் முன்னால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வுகளும் முறைகளையும் உள்வாங்கி நாங்கள் தமிழர் சிந்தனை மரபை உள்வாங்குவது, புரிந்து கொள்வது ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் என்னதான் நாங்கள் இது பண்ணாலும் இந்திய பல்கலைக்கழக மரபுல இந்த MSc, அதாவது டிப்ளோமா என்றாலும் சரி, MS என்றாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும்
நாங்கள் மேற்கத்திய கல்வி சிந்தனைகள் பற்றியெல்லாம் பேசுகின்ற படிக்கின்ற வினாக்கள் வைக்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழர் கல்வி மரபு பற்றி இன்னும் எங்களுடைய சிலபஸ்ல எங்களுடைய பாட ஏற்பாடுகளில் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இல்லாத நிலை இருந்தால் நம்ம பாடசாலை மட்டத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுலேயே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த தகவலோடு நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் வந்து அன்பு கணித வணக்கம். நான் மிகவும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். இன்றைய தலைப்பு சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள். அப்ப சங்க இலக்கியம் என்று சொன்ன உடனேயே அதற்குள் கல்வி அடங்கிவிட்டது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. சங்க இலக்கியம் என்று தலைப்பு நிற்கும் பொழுதே கல்வி அதற்குள் அடங்கிவிட்டது. இன்று சங்கம் தமிழை எடுத்துக்கொண்டால் அது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களின் வாழ்க்கையை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே அங்கு வாழ்வியலில் எது எது அவனுக்கு எதுக்க தேவைப்படுகிறதோ அது அத்தனையும் அங்கு இருக்கின்றன. ஆகவே இன்று நாங்கள் பரமானந்தன் ஐயா அவர்கள் உங்களுக்கு அன்றைய நிலையில் கல்வி எப்படி ஊட்டப்பட்டது, எந்த விதத்தில் ஊட்டப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் ஊட்டப்பட்டது, எந்த சூழலில் ஏற்பட்டது என்று விரிவாக சொன்னார். அந்த நேரத்துக்குள் அவர் சொன்னது எல்லாம் நிறைய இருந்தன. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் தனிப்பட்ட லிங்கம்ஸ் வியூ தனிப்பட்ட வரையில் நாங்கள் இந்த கல்வி சிந்தனைகள் நாங்கள் வெளிக்கொண்டு வரவில்லை. அதாவது சங்க இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள், அந்த கல்வி சிந்தனைகள் வெளிக்கொணப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இதையும் சொல்லணும், இன்று 21ஆம் நூற்றாண்டு அன்று 3ஆம் 4ஆம் அதாவது யுகத்தில் நான் 300-400 years ago அந்த இடத்துல நான் ஒரு 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 மொழிபெயர்ப்பாளருடைய அல்லது ஒரு புலனாளருடைய ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவர் பேர் வைதேகி ஹெர்பர்ட்ஸ். ஒரு இந்திய பெண்மணி ஒரு அமெரிக்க திருமணம் செய்திருக்கின்றார். இன்றும் அவர் ஹவாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்னர் வைதேகியும் அவரது கணவர் ஹெர்பர்ட்ஸும் குவாம் யூனிவர்சிட்டியில தமிழ்துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்தார். அந்த வைதேகி அவர்கள் 19வது சங்க தமிழ் டிரான்ஸ்லேட்டர். சங்கம் தமிழ் அனைத்தையும் வைதேகி அம்மையார் மொழிபெயர்த்திருக்கின்றார். அவருடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் கவனிப்பீர்களானால், வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால், பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் பேராசிரியர்களும் பார்த்திருப்பார்கள். அந்த மொழிபெயர்ப்பிலே இருந்தே நான் உண்மையிலே ஆங்கிலத்தின் ஊடாகத்தான் அந்த சங்க தமிழை நான் விளங்கிக் கொண்டேன். ஏனென்றால் எனக்கு இந்த தமிழ் அறிவு சங்க செய்யுள்களை வாசித்து எல்லாவற்றையும் பிரித்து ஒழுங்குபடுத்தி கருத்தாக்கத்தை வெளிக்கொள்வதற்கு எனக்கு பிரச்சனை இருந்தது. அப்ப ஏகே ராமானுஜத்துல இருந்து 13-14 இது 19வது டிரான்ஸ்லேட்டருடைய தமிழாக்கம், அது ஆங்கில மொழியில் போட்டது. அதை தமிழாக்கம் செய்து அதை மன்னிச்சுக்கிறோம், அந்த தமிழாக்கத்திலிருந்து ஆங்கில மொழிக்கு கொண்டு வந்த போது அவருடைய ஆங்கிலத்தை வாசிப்பது எனக்கு இலகுவாக இருந்தது. ஆகவே ஒரு அடிப்படை கருத்துக்களை மட்டும் விளங்கிக் கொண்டேன். ஆனால் அதில் கூட அவர் ஒரு இதுதான் இந்த சிந்தனை. சிந்தனை என்றால் என்ன? தாட், ஆக்ஷன் தான் செயற்பாடு. அப்ப
இந்த கல்வி சிந்தனை என்று சொல்லும் பொழுது இட்ஸ் a literary thoughts of Sangam Tamil. So it has to be represented or presented in action form. The action form has been clearly, very lucidly explained by Mr. Paramandan. மிக தெளிவாகவும் அந்த செயற்பாடுகளை எங்களுக்கு தந்துட்டார். ஆனால் சிந்தனைகளை தரவில்லை. அது பிழை என்று சொல்ல முடியாது. என்றால் சிந்தனையை தொகுத்து ஒரு விழுமியமாக கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஆஃப் ஆக்ஷன் ஆக்க வேண்டும். ஒரு வரை அறைக்குள் அந்த சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். அந்த சிந்தனைகளை வேறு இடத்தை சென்று எப்படி பயன்படுத்தலாம் என்ற போது அந்த சிந்தனையும் கூட ஒரு இலாஸ்டிசிட்டி தன்னை இருக்க வேண்டும். அதை சொல்லி அவருடைய பேச்சுக்கு பாராட்டு சொல்லி எனக்கு நன்றி, நேரம் தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி. என்னென்றால் மது சொன்ன மாதிரி பேரா சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய டாபிக். 2 தளங்கள்ல இருந்து பார்ப்போம். ஒன்று சங்ககாலத்தில் அந்த கல்வி எப்படி இருந்தது, இல்லை ஐயா சொன்ன மாதிரி அந்த சிந்தனைகள் அந்த செயற்பாடுகள் எப்படி இருந்தது என்ற ஒரு விஷயம். அந்த சங்ககாலத்தில் இருந்த செயற்பாடுகளை இப்போ உள்ள செயற்பாடுகளுக்கு கோரிலேட் பண்ணி கொண்டு வந்து ஒரு கம்பரேட்டிவாக இருக்கிற இன்னொரு விஷயம். 3வது விஷயம், இது தொடர்பாக ஏற்கனவே ஈழத்திலேயும் தமிழத்திலேயும் நடந்த ஆராய்ச்சிகள், அது பற்றி ஒரு பார்வை என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையா இது பற்றி நாங்கள் பேசுவதாக நாட்கணக்காக கிழமக்கணக்காக எல்லாம் பேசினா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பரந்த பரப்பு. 2வது விஷயம், மது சொன்ன ஒரு விஷயம், அது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். சந்தானம், பக்தவத்சல பாரதி எல்லாம் கூட தங்களுடைய எழுத்துக்களிலே எங்களுடைய தமிழியல் கல்வி மரபுகளை பெற்றுருக்காங்க. சந்தானத்தின் புத்தகம் தான் நினைவான நாட்கள் டிப்ளமா செய்கிறார்கள், ரெஃபரன்ஸுக்கு பாவிக்கணும். சந்தானம் எங்களுடைய தமிழ் மரபியல் கல்வி பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். துரதிருஷ்டவசமாக எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் தமிழர்கள் கல்வியல் சிந்தனை பற்றிய மரபு சார்ந்த மது சொன்ன அந்த விஷயம் இல்லை. ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள், கிழக்கிழங்க பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன் செய்யணும், எம்எட் செய்யணும். அதுகளை உருவாக்கலாம். மற்ற பல்கலைக்கழகங்களில் அதில் செய்கிறது எவ்வளோ சாத்தியமோ தெரியவில்லை. அல்லது நாங்கள் ஒரு நிறுவனமாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சில விஷயங்களை ஆவணப்படுத்தி எங்களுடைய தன்னியாய மொழிகளை பேராசிரியர் வித்யானந்தன் கூட அதை பற்றி சொல்லி இருக்கிறார். பழைய பாரம்பரிய சமாஜ அவர்கள் செய்தி எல்லாத்தையும் தொகுத்து கூட நாங்கள் அந்த செய்திகளை வெளியில போக விடலாம். ஏன்னா எங்களுடைய சமூகத்துக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆசிரியர்கள் யாருக்குமே நாங்கள் போய் எங்களுடைய தமிழ் மரபியல் கல்வி சிந்தனைகள் பற்றி சொல்லுவோம் கேட்டால் சொல்லக்கூடிய நிலைமை யாருமே இல்லை. அது ஒரு விஷயம். திரு இந்திரகுமார் அவர் சொன்ன விஷயம் அது கொஞ்சம் சிக்கலுக்குரிய விஷயம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைன்னா, நான் அந்த கல்வி மறுசீரமைப்பில் நான் ஒரு அங்கமாக இருந்து எழுத்துற வழியில் எல்லா விஷயங்களையும் கலைத்திட்டத்துக்கு கொண்டு வாரது, புத்தகங்களுக்கு கொண்டு வாரது என்பது ஒரு பல்லின பல்தேசிய சமூகம் இருக்கிற விஷயங்கள்ல இல்லை. நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் எங்களுடைய பழம்பெருமைகளை இப்படி எல்லாம் இருந்தோம் என்று சொல்லலாம். அதான் நான் செய்கிறேன். என்னுடைய எழுத்துக்கள பேச்சுக்கள் எல்லாம் அதுதான் நான் செய்கிறேன். 3வது விஷயம், ஐயா சொன்ன விஷயம், அந்த தோட்ஸ், அதுகள் நாங்கள் அங்கங்கே இருக்கிற எல்லாவற்றையும் தொகுத்து எங்களுடைய தமிழ் மரபியல் கல்வி சிந்தனைகள் என்று சொல்லி அதை தொகுக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. தொகுத்து நாங்கள் அதை ஒரு ஆவணமாக கொண்டு வரலாம் என்ற அந்த செய்தியை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் திரும்பவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இது ஒரு நிறைவுரையாக அமைகிறது. உண்மையில இந்த தலைப்பு ஒரு புலமைத்துவ கருத்தாடல்களால வரவேணும். சங்கம் பீரியட், அந்த சங்கம் பீரியடுகளை அடையாளப்படுத்துகிற இலக்கியங்கள், அந்த இலக்கியங்கள் ஊடாக சொல்லப்படுகின்ற கருத்தியல்கள், அது உதாரணங்கள் ஊடாக பல தளங்களில் அது வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் எங்களோட உரைஞர் இன்றைக்கு ஒரு, அதாவது இது அப்ளிகேஷன் மேதட் தான். எப்படி அப்ளிகேஷன் மேதட் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு சங்கப்பாடல்கள் என்பதில் தத்துவார்த்த, அதாவது சங்கப்பாடல்கள் கோட்பாடுகள், சங்கப்பாடல்களில் கல்வி பற்றின கோட்பாடுகள் என்பது
வலியுறுத்துறது என்றதை விட சங்க இலக்கியங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சங்க அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் எவ்வாறான வாழ்வியலை கூறின அந்த வாழ்வியலினூடாக கல்விக் கொள்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்திலேயே அவர் முன்மொழிந்தார். நான் நினைக்கிறேன் நண்பர் மதுசூதனன் சொன்னது போல, அதாவது எஜுகேஷனல் தாட் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் என்று சொல்வதுதான் அவருடைய அந்த ஆங்கில. அது பிறகு இப்பொழுது தமிழிலே வந்திருக்கிறது தமிழாட்சி மாநிலத்தினுடைய இலங்கை கீழே அது மிக ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் அது தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. தயவு செய்து அந்த நூல் மிக ஒரு அருமை. அதாவது தமிழ் சூழலுக்குள்ள இந்த கம்பரேட்டிவ் ஸ்டடீஸுக்குள்ள இந்த தமிழ் கல்வி முறைமை சங்க பாடல்களுடைய எவ்வாறு இருந்தது என்பதை சொல்றது ஒரு மிக அருமையான நூல். அதை தொடர்ந்து இனி ஆங்கிலத்தின் வழி வந்த காரணத்தினால அறியப்படாமல் நீண்ட காலமாக எங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அது தொடர் வளர்ச்சியாக அதை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நாங்கள் நெடுக சில பாடல்கள் கடைசியாக அவர் சொன்ன மாதிரி உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலைமுறையாது கற்கை நன்றே என்று சொல்லி போட்டு நாங்கள் சங்க பாடல்களில் இப்படி கல்வி வெற்றிய சிந்தனைகளுக்கு என்று சொல்லி போட்டு போவோம். ஆனால் அதை தாண்டியும் கல்வி முறைகள் கணக்கு இருக்குது. எனக்கு நிறைய கேள்விகள் நண்பரிடம் இருக்கிறது. ஆனால் நான் அதை தனிப்பட்ட முறையில் இந்த கேள்விகளை நான் அவரிடம் கேட்டு கலந்துரையாடி நான் அது சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொள்வேன். ஒரு செய்தியை நான் சொல்லி நான் அதை நிறைவு செய்கிறேன். ஏன்ஷியன்ட் தமிழ் எபிகிராஃபி என்று சொல்லி ஐராவத மகாதேவன் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது. அதாவது பண்டைய தமிழ் சமூகத்துக்குள்ள எபிகிராஃபி என்றது கல்வெட்டியல் என்ற அந்த விஷயம் இருக்கு. அதில் சின்ன சின்ன அதாவது பிராமி எழுத்துல காணப்பட்டு நிறைய தகவல்கள் ஒரு 30 குகைத்தளங்களில் காணப்பட்ட சமண கல்வெட்டுகள். அப்போ அந்த கல்வெட்டுகளில் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிற நேரத்தில் இந்த ஒரு மாங்குளம் கல்வெட்டு நினைக்கிறது. மாங்குளம் கல்வெட்டு சம்பந்தமாக பேச வந்த அதை பப்ளிஷ் பண்ணின ஐராவத மகாதேவன் சொல்றாரு, கனி நந்தி நந்தாசிரியருக்கு ஈத்த அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு தானம், அதாவது இந்த அந்த குகைத்தளத்தை திருத்தி அமைத்து கொடுத்த அந்த அதுல கனி நந்த ஆசிரியர் என்று ஒரு கூட்டு வருது. அப்ப இந்த கனி என்றது என்ன, ஆசிரியர் என்றது என்ன என்று அந்த கருத்திலே அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த கனி என்ற சொல்லு மிக கற்ற மிக வெல் லேர்ன் ஒரு மேன் கனி என்று சொல். அதே பிறகு கனி மேதையார், கனியன் பூங்குன்றனர் என்று இந்த சொற்கள் அப்படி வர்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப மிக நன்றாக கற்றவர்கள். அப்ப ஒரு புகத்தளத்துல அந்த சமண பள்ளிகளின் தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வதற்காக இந்த புகத்தளங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் என்ற சொல்லு வருது. இந்த ஆசிரியர் என்ற சொல்லி அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்களுடைய பேராசிரியர் சிவத்தம்பி தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட தமிழ் அறிவு என்கின்ற ஒரு வருடாந்த சந்திகையில மிக அருமையான ஒரு கட்டுரை இருக்கிறார். அப்படி கட்டுரை சொன்னா, தமிழ் கல்வி பாரம்பரியம் என்பது பள்ளிக்கூடங்களிலிருந்து எவ்வாறு உருவானது என்று சொல்லி. பள்ளிக்கூடம் என்று சொல்லி சொன்னா, பள்ளி என்ற சொல்லு சமண பள்ளிகள், சமணர்கள் படுக்கிற படுக்கைகள் கொண்டு சமண படுக்கை, அது பள்ளி. அந்த பள்ளி கூடங்களாகிறது, கல்வி கற்கிற கூடங்களாகிறது. அப்ப சமண பள்ளி கல்வி கற்கிறதான் பள்ளிக்கூடம் என்று சொல்லி வருகிறது. அப்ப சமண கல்வி முறைமையின் ஊடாக எங்களுக்கு ஆசிரியர்கள் இருந்து கல்வி கற்பித்துக்கிறார்கள் என்று ஒரு கருத்து நிலையை முன்மொழிந்து தொல்காப்பியரோட ஆசிரியரோட அதை ஒப்பிட்டு சொல்லி எங்களுடைய தமிழ் பாரம்பரிய கல்வி முறைமை என்பது கிட்டத்தட்ட 3000 ஆண்டு இல்லை 5000 ஆண்டுகளுக்கு மேல் பிராமி எடுத்து தமிழ் சூழல்களை வந்த காலத்திலிருந்தே எங்களுக்கான கல்வி பாரம்பரியம் ஒன்று வருகிறது என்ற அந்த கருத்து நிலையை அவர் இந்த தமிழ் அறிவு என்கின்ற அந்த கட்டுரையில மிக விஸ்தாரமாக எழுதினார். பிறகு அவர் அது நூலாகவும் அது கூட நூலிலேயே இணைந்திருக்கிறது சொல்லி நான் பார்க்கிறேன். ஆகவே இப்படி கன விஷயங்கள் எங்களுக்குள்ள அமிழ்ந்து போய் இருக்கிறது. எங்களுடைய கல்வி புலம் சார்ந்த விஷயங்கள் பல கல்வி கூட இதுக்குள்ள அமிழ்ந்து போயிருக்கிறது. இப்போ இவ்வாறான ஆய்வுகள் புலமை கருத்தாடல்கள் ஊடாகத்தான் இவையெல்லாம் மேற்கிளம்ப வேண்டிய சூழல் இருக்கிறது.
ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் வந்து இங்கே தன்னுடைய கருத்து, அதாவது தனக்கான ஒரு தளத்தில் நின்று கொண்டார். ஆக்சுவலி அது அவருடைய தளம், என்ன கல்வி புலத்திலே அவர் நிற்கிற தளம். அந்த நிலத்தில் ஒன்று நான் சொன்ன அப்ளிகேஷன் மேதட் நாங்கள் யாரும் எங்களுடைய கருத்தியல்களை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கான சுதந்திரம் ஆய்வுக்குள்ளத்திலே இருக்கு. அவை அப்ளிகேஷன்ஸ் மெத்தட்ல அவர் அதை அப்ளை பண்ணி முதலிய கருத்துக்களை அவர் சொன்னார். இது தொடர்பான கருத்தாடல்களை நாங்கள் தொடர்ந்து நிகழ்த்துவோம். 2 நண்பர்கள் இது தொடர்பாக ஆரோக்கியமான கருத்து நிலைகளை முன்வைத்தார்கள். அவர்களையும் நான் நன்றி சொல்லியில் மிஸ்டர் பொண்ணுத்துறை நன்றி சொல்லியிருக்கிறார், பாராட்டி அமைகிறேன். நன்றி. அப்போ இது நிறைய விஷயங்கள் பேசுறது ஐநூற்றி 2வது இலக்கிய களத்தின் தலைமையேற்றி நடத்திய சங்க தலைவர் அவர்கள் மிக அருமையான மிக 2 நாள் 3 நாட்களில் அவரோடு திறமை இருந்தது. இருந்தாலும் நான் கேட்டுக்கொண்டது கேளுங்க, 3 நாளில் இந்த தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் மிக காத்திரமான கருத்துக்களை முன்வைத்து கேள்விகளுக்கும் காத்திரமான பதிலை கொடுத்திருக்கார். காரைக்கவி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இலக்கிய நிகழ்வில் நான் முதலாவது இலக்கிய குழு செயலராக தெரிவு செய்யப்பட்ட முதல் நிகழ்வு. அதற்கும் சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருந்திரளான பேர் போய்விட்டார்கள். அவர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததற்கும் இலக்கிய களத்தை சிறப்பித்ததற்கும் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைவர் சொன்னது போல் இந்த கருத்து உட்பட நாங்கள் எதிர்காலத்திலும் இலக்கிய காலத்திலும் அல்லது அறிவோர் ஒன்று குரலில் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கருத்துரைக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். தலைவர் பொருட்களை கைக்கொண்டிருக்கிறவர், மற்றவர்கள் மாமன்னன் கண்ணனோ தன்கடன் நீக்குவார், மற்றவர் கெடுத்து கொள்வார். மங்கள